Hello, good to see you all this evening. இந்த மாலை வேளையில் உங்களை எல்லாம் பார்க்க ரொம்ப சந்தோஷம். So glad that we could join through this online service. நம்ம எல்லாரும் கர்த்தரை உற்சாகமாய் ஆராதிப்போம். Let's just worship him. His presence is all we need. அவருடைய சமூகம் மாத்திரம் நமக்கு போதும். Your presence is all we need, oh God. நம்முடைய சமூகத்தினால் எங்களை நிரப்புங்க, எங்களை ஆட்கொள்ளுங்க ஆண்டவரே. We worship you, Jesus. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஓ தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் நல்ல தூதர்கள், தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நிற்கிறார். தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நிற்கிறார். தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. ஓ தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஓ தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் தூய அக்கினி இன்று நமக்குள்ளே இறங்கி வந்திடுதே. தேவனின் தூய அக்கினி இன்று நமக்குள்ளே இறங்கி வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் ஓ பரிசுத்த ஸ்தலத்தில் எங்களை மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஓ தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. சொல்ல தேவன் தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. அதுவே எங்கள் ஜெபம், அதுவே எங்கள் வாஞ்சை. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஓம் பிரசன்னம் இயேசுவே, உம் பிரசன்னம் இயேசு, உம் பிரசன்னம் போதும். உங்க பிரசன்னத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே. நாங்கள் வெளித்தெழும்ப உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்புங்க. ஓ
Hallelujah, Deva Prasanam. Hallelujah, Deva Prasanam. என்னிதாயம் பொங்குதே அன்பினால் நிறையுதே. Hallelujah, Deva Prasanam. Hallelujah, Hallelujah, Deva Prasanam. Hallelujah, Deva Prasanam. என்னிதாயம் பொங்குதே அன்பினால் நிறையுதே. Hallelujah, Deva Prasanam. நம்முடைய உள்ளங்களை, நம்முடைய சபைகளை, நம்முடைய வாழ்க்கைகளை முற்றிலுமாய் நிரப்பக்கூடிய வல்லமை உடையது அவருடைய பிரசன்னம் மாத்திரம்தான். நம்முடைய ஞானமோ, நம்முடைய புத்தியோ, நம்முடைய படிப்போ, நம்முடைய சம்பளங்களோ அல்ல. ஆண்டவருடைய பிரசன்னம் மாத்திரம் எங்களை நிரப்புவதாக. ஆண்டவரே, நம்முடைய பிரசன்னம் மாத்திரம் எங்களை நிரப்புவதாக. மான்கள் நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உம்மேல் வாஞ்சித்து கதறுகிறது. உம்முடைய பிரசன்னத்தை வாஞ்சித்து கதறுகிறது. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் எங்களை நிரப்பட்டும் அப்பா. எங்கள் இருதயம் பொங்கட்டும், உம்முடைய பிரசன்னத்தினால் பொங்கட்டும், நிரம்பி வழியட்டும். ஆண்டவரே, நிரம்புகிற அனுபவம் அல்ல, நிரம்பி வழிகிற அனுபவம். கணுக்கால் அளவல்ல, முழங்கால் அளவல்ல, இடுப்பளவல்ல, நீந்தி மூழ்கிற அனுபவம் எங்களுக்கு வேண்டும். பிரசன்னம் அப்பனமா எங்களை நிரப்பட்டும். ஆண்டவரே, ஓ ஹalleluya, என்னிதாயம் பொங்குதே அன்பினால் நிறையுதே. Hallelujah, Deva Prasanam. என்னிதாயம் பொங்குதே அன்பினால் நிறையுதே. Hallelujah, Deva Prasanam. பிரசன்னம் வேண்டும். எங்கள் பிரசங்கங்களுக்கு மேலாக உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே. ஓ ஹalleluya, பிரசன்னம் தாரும் தேவனே, உந்தன் சமூகம் தாருமே. இயேசுவே, உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்தோம். இயேசுவே, உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்தோம். பிரசன்னம் தாரும் தேவனே, உந்தன் சமூகம் தாருமே. இயேசுவே, உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்தோம். இயேசுவே, உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்தோம். பிரசன்னம் தாரும் தேவனே, பக்தர்கள் போற்றும் நாதா, பரிசுத்த தேவன் நீரே. பக்தர்கள் போற்றும் நாதா, பரிசுத்த தேவன் நீரே. கேருபின் சேராபின் துதி பாடிடும், பரனேவும் பாதம் பணிகிறோம். கேருபின் சேராபின் துதி பாடிடும், பரனேவும் பாதம் பணிகிறோம்.
பிரசன்னம் தாரும் தேவனே, நீரல்லால் இந்த பாலில் தஞ்சம் வேறு யாரும் இல்லை. நீரல்லால் இந்த பாரில் தஞ்சம் வேறு யாரும் இல்லை. உந்தனின் சமூகத்தில் இளைப்பாரிட சந்ததமும் அருள் ஈந்திடுமே. உந்தனின் சமூகத்தில் இளைப்பாரிட சந்ததமும் அருள் ஈந்திடுமே. பிரசன்னம் தாரும் தேவனே, உந்தன் சமூகம் தாருமே. இயேசுவே உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள், ஓ இயேசுவே உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் பிரசன்னம் பிரசன்னம் தாரும் தேவனே. நல்மேய்ப்பர் இயேசு தேவா, துன்பங்கள் நீக்கிடுமே. நல்மேய்ப்பர் இயேசு தேவா, துன்பங்கள் நீக்கிடுமே. ஆதி அன்பு என்றும் குன்றிடாமல் நீலைக்க நல்லருள் தந்திடுமே. ஆதி அன்பு என்னில் குன்றிடாமல் நீலைக்க நல்லருள் தந்திடுமே. பிரசன்னம் தாரும் தேவனே, உந்தன் சமூகம் தாருமே. இயேசுவே உந்தன் ஓவும் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி, ஓ இயேசுவே உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள், ஓ பிரசன்னம் தாரும் தேவனே. தேவா உந்தன் சமூகம் முன் செல்ல வேண்டுகிறே. தேவா உந்தன் சமூகம் முன் செல்ல வேண்டுகிறே. பேரின்பம் எந்நாளும் பொங்கிடவே உம்மில் மகிழ்ந்து நான் ஆனந்திப்பேன். பேரின்பம் எந்நாளும் பொங்கிடவே உம்மில் மகிழ்ந்து நான் ஆனந்திப்பேன். பிரசன்னம் தாரும் தேவனே, உந்தன் சமூகம் தாருமே. இயேசுவே உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்தோம். இயேசுவே உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்தோம். இயேசுவே உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி, ஓ பிரசன்னம் தாரும் தேவனே. உடைய பிரசன்னம் ஆண்டவரே, உடைய பிரசன்னம்
தேவனுடைய பிரசன்னம் எங்களை ஆட்கொள்வதாக. Oh, hallelujah. In His presence there is fullness of joy. In His presence there is fullness of joy. My heart is overflowing, more than overflowing. Fullness, blessed fullness of joy. In His presence there is fullness of joy. In His presence there is fullness of joy. My heart is overflowing, more than overflowing. Fullness, blessed fullness of joy. எத்தனை பேருக்கு அவருடைய சமூகம் சந்தோஷம்? அவர் சமூகம் என் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே, ஆனந்தம் பேரானந்தம். சொல்லும் அவர் சமூகம், அவர் சமூகம் என் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே, ஆனந்தம் பேரானந்தமே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே, ஆனந்தம் பேரானந்தமே. உம்முடைய பிரசன்னம் எங்களுடைய ஆனந்தம், உம்முடைய பிரசன்னம் எங்களுடைய சந்தோஷம். ஓ ஹalleluya. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவரே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ராஜா பிரசன்னம்
போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு கடைசியா ஒரு முறை கரங்களை உயர்த்தி கேட்போம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் பிரசன்னம் ஓ பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. உடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புங்க. மீதி உள்ள நேரத்தை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உடைய கரம் மாத்திரம் இறங்கி ஒவ்வொருவரையும் ஆட்கொள்வதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Please turn with me to 1 Peter chapter 2 and verse 25. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நம்ம பார்க்க போறோம். 1 பேதுரு 2:25. சிதறுண்ட ஆடுகளைப் போல இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்திலே திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். சிதறுண்ட ஆடுகளைப் போல இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்திலே நீங்கள் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு மனுஷனை தேவன் சந்திக்கும் போது அவனை சந்தித்து விட்டு ரொம்ப கேஷுவல் அவனோட்டு கடந்து போக மாட்டார். ஏதோ ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அவனை பார்த்துட்டு ஒரு ஸ்ட்ரேஞ்சர் போல விசாரிச்சுட்டு ஒரு சின்ன கம்யூனிகேஷனோட அவரோட தன்னுடைய கனெக்ஷனை ஆண்டவர் கட் பண்ணவே மாட்டார். வேதம் சொல்லுகிறது அவர் யாராக மாறுகிறாருன்னு சொன்னால் ஒரு மெய்ப்பனாக கண்காணியாக மாறுகிறார். ஒரு கண்காணியாக மாறி அவர் என்ன செய்கிறார்னா எந்த மனுஷனையும் அப்படியே திருப்பிடுறாராம். இட் இஸ் லைக் a 360 degree turn. கம்ப்ளீட்டாக அவனை திருப்புறாராம். நம்முடைய ஆண்டவர் he is not Santa Claus. நாம் நினைக்கிறதெல்லாம் அவர் கொடுக்குறவரில் அவருடைய வழிக்கு நம்மளை திருப்புறவர். கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு சொல்கிறது நாம் நினச்சதை கடவுள் செய்கிறத பார்க்குறது கிடையாது. நாம் அவருடைய விருப்பத்தை நம்ம வாழ்க்கையில் பார்க்குறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இட் இஸ் நாட் ஃபுல்ஃபில்லிங் அவர் வில் வித் காட்ஸ் பர்மிஷன். இட் இஸ் ஆக்சுவலி பெர்மிட்டிங் காட் டு ஃபுல்ஃபில் ஹிஸ் வில் இன் ஆர் லைஃப். அவருடைய விருப்பத்தையும் அவருடைய சித்தத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுறதுக்கு நம்ம அர்ப்பணிக்கிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நீங்கள் பார்ப்பீங்களாண்ணா ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா நாம் அவரை திருப்புறதில்ல, அவர் நம்ம என்ன பண்ணுறாரு திருப்புகிறார். அவர் சொல்லுகிறார் நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னா முன்னால் சிதறப்பட்ட ஆடுகளைப் போல சிதறுண்டு போன ஆடுகளைப் போல இருந்தீங்க, இப்பொழுதோ நீங்கள் என்ன செய்யப்பட்டீங்கன்னா திருப்பப்பட்டிருக்கிறீங்க. யூ ஹவ் பீன் டர்ன்ட். முன்னால் நான் எப்படி இருந்தேன்னா சிதறிப்போன ஆட்டை போல இருந்தேன். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுது இந்த உலக சரித்திரத்தை ரெண்டாக பிளந்தார். எப்படி பிளந்தார்னா பிஃபோர் கிரைஸ்ட், ஆஃப்டர் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று சொல்லி ஹிஸ்ட்ரியை ரெண்டாக பிளந்தார். நான் சொல்லுவேன் உலக ஹிஸ்ட்ரியை மாத்திரம் ஆண்டவர் பிளக்கலை, இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிற ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையை ஆண்டு ரெண்டாக பிளக்கிறாரு. There is a life called before Christ and there is a life that is called after Christ. இயேசுவை நான் அறியறதுக்கு முன்னால் ஒரு வாழ்க்கை, இயேசுவை அறிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு வாழ்க்கை. இயேசுவை அறிகிறதுக்கு முன்பாக எப்படிப்பட்ட வாழ்க்கைன்னு சொன்னால் சிதறி போன வாழ்க்கை. என்னுடைய மனம் போன போக்கில் நான் இஷ்டத்துக்கு நான் அலைகிறது, என் மாமிசம் என்ன விரும்புதோ, என் மனசு என்ன விரும்புதோ அதையே செய்கிறதுல நான் விருப்பப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் முன்னால் வாழ்ந்தேன். ஆனால் இயேசுவை என்றைக்கு நான் ஏற்றுக்கொண்டேனோ அப்பொழுது என்னுடைய சுய விருப்பங்கள் எல்லாம் நான் ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சிட்டேன். இப்போ அவர் என்னை திருப்பிட்டாரு. இயேசு சொன்னார், நான் என் ஆடுகளுக்கு நல்ல மேய்ப்பனாக இருக்கிறேன். நல்ல மேய்ப்பன் என்ன செய்வார்னா ஆடுகளுக்கு முன்பாக போய் அவர் சத்தமிட்டு கொண்டே போவார். அப்போ அந்த ஆடு என்ன பண்ணுதுன்னு சொன்னால் அவருக்கு பின்பாகவே பின்பற்றி செல்லும். நான் சொல்கிற இடத்துக்கு இயேசு வர்றதில்ல, அவர் கூப்பிடுற இடத்துக்கு நான் போகிறேன். அப்போ என் லைஃப் எப்படி மாறுதுன்னு சொன்னால் சிதறிப்போன நிலையிலிருந்து சீரான பாதைக்கு ஆண்டவர் என்ன திருப்புறாரு. அதனால தான் வேதம் சொல்லுகிறது,
ஒரு நல்ல மனிதனுடைய வழிகள் கர்த்தரால் உறுதிப்படும். இங்கிலீஷில் ரொம்ப அழகாக இருக்கு. The steps of a good man are ordered by the Lord. தேவன் அவனுடைய பாதையை ஃபுல்லாக ஆர்டர் பண்ணுறாராம். எல்லாத்தையும் சீர் பண்ணி செட் ரைட் பண்ணி எந்த சிதறடிப்பு இல்லாமல் நம்மளை நேரான பாதையில் ஆண்டவர் என்ன பண்ணுகிறாருன்னா ஒவ்வொரு நாளும் நடத்த விரும்புகிறார். ஆனால் கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு நம்ம திரும்பின பிறகு கூட நமக்கு இருக்கிற பெரிய சோதனை என்னன்னு சொன்னால், சம்டைம்ஸ் we go astray. ஆரம்பித்த அநேகர் அதே பாதையில் இருப்பதில்லை. மெதுவாக என்ன பண்ணுறாங்கன்னா தங்கள் ஆரம்பித்த நல்ல ஆரம்பங்கள்லேருந்து அவங்க வழுவி என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், மெதுவாக சிதறி போன ஆட்டை போல அவங்க வழி தப்பி அவங்க வழுவி அவங்க பாதையை விட்டு விலகிறவர்களாக மாறுகிறாங்க. அதனால தான் பவுல் வேதனையோடு சொன்னார், உங்கள் ஆரம்பத்தில் நீ கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? நீங்கள் ஆரம்பத்தில் கம்ப்ளீட் டிவோஷனோட ஆண்டவர் மேலே முழு அன்போடு நீங்கள் இருந்தீங்க. உங்கள் கண்களை பிடுங்கி கொடுங்கன்னு சொன்னால் கூட நீங்கள் கொடுத்துருவீங்க. ஆனால் இப்பொழுது அன்றைக்கு இருந்த ஆனந்த பாக்கியம் என்ன ஆயிடுச்சுன்னா உங்கள் லைஃப்பில் போயிடுச்சு. நீங்கள் யூதாஸை பார்த்தீங்கன்னா, இயேசு அவனை பார்த்து என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தான்னு தெரியல, எல்லாத்தையும் விட்டு இயேசுக்காக மொத்தத்தையும் விட்டுட்டு வந்தான். ஆண்டவர் சொன்னார், உங்களுக்கு தெரியும், சீஷர்கள் ஒரு முறை சொன்னாங்க, நாங்கள் எல்லாத்தையும் உமக்கா விட்டுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்களுடைய கெரியர், அவங்களுடைய ஆப்ஷன்ஸ், அவங்களுக்கு முன்னாடி இருந்த டைரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் திருப்பிட்டு ஆண்டவர் பக்கமாக தங்கள் லைஃப்பை திருப்பினாங்க. ஆனால் இவனோட லைஃப்பை பார்த்தீங்கன்னா இன் 3.5 years அவன் லைஃப் எங்கே போயிடுச்சுன்னு சொன்னால், எங்கே இருந்தானோ பழைய ஆளாகவே அவன் மாறிட்டான். He became a thief and a robber. அவன் பணம் வேண்டான்னு சொல்லி, உலகம் வேணாம், ஆஸ்தி வேணாம், இயேசு மாத்திரம் போதும், அவரை நான் பின்பற்றி போவேன்னு போன ஒருத்தன் 3.5 years எங்கே போயிட்டான்னு சொன்னால், he became a thief again. அவன் வெறுத்த பணத்திற்கு அடிமையாக மாறினான். இயேசுவையே பணத்திற்காக விலை பேசினான். he went astray again. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் எதற்கு நம்மளை அழைக்கிறாருன்னா, that we will not go astray. நம்ம வழி தப்பி போகாதபடி வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிற இயேசுவை நம்ம 100% பின்பற்றும்படி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். எபேசு சபையை பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஆரம்பத்தில் நீங்கள் கொண்டிருந்த அன்பை நீங்கள் விட்டுட்டீங்கன்னு உங்கள் மேலே எனக்கு ஒரு குறை இருக்குது அப்படின்னு சொன்னார். வாலிப நாட்களில் ஒவ்வொரு நாளும் நம்ம பலவிதமான டெம்டேஷன்ஸை ஃபேஸ் பண்ணும்போது, பலவிதமான ப்ரெடிகமெண்ட்ஸ் நம்ம லைஃப்பில் வரும்போது, நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும்போது, நிறைய காரியங்கள் நம்ம லைஃப்பில் நுழையும் போது, we are battled on every side. பவுல் சொல்லும் பொழுது எப்பக்கத்தில் நாம் நெருக்கப்படுகிறோம் அப்படின்னு சொல்கிறார். எவ்ரி சைடு ஒரு விண்ட் அடிக்கும் போது, எவ்ரி சைடு ஒரு ப்ராப்ளம் வரும்போது, ஒரு பெர்சிக்யூஷன் வரும்போது, ஒரு ப்ளெஷர் வரும்போது, ஒரு டைவர்ஷன் வரும்போது, டிஸ்ட்ராக்ஷன் வரும்போது, சில தடவை நமக்கு தெரியும் எது நல்ல பாதைன்னு சொல்லி, பட் வெரி ஸ்லோலி வி கோ அஸ்ட்ரே. ரொம்ப சின்ன விதத்தில் நம்ம போகிறோம். பாருங்கள், நம்ம போகிற பிரயாணம் ரொம்ப முக்கியமான பிரயாணம். இதில் ஒரு சின்ன டிகிரி நம்ம அஸ்ட்ரேயா போனால் கூட டெஸ்டினேஷனை நம்ம ரீச் பண்ணவே முடியாது. இந்த ராக்கெட்ஸ் இருக்குது பாருங்கள், இந்த ராக்கெட்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லானது. இங்கேருந்து வானத்துக்கு அது எத்தனையோ கிலோமீட்டர்ஸ் தூரத்துக்கு எத்தனையோ பூஸ்டர்ஸ் வச்சு எவ்வளோ பவர்ஃபுல்லான இன்ஜின்ஸோடு மேலே அனுப்புகிறாங்க. அனுப்பும்போது அவங்க ரொம்ப கவனிக்கிறது என்னன்னு சொன்னால், தி ஆங்கிள், த டிகிரி ஆஃப் ப்ரொஜெக்ஷன். அந்த ப்ரொஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரி கொஞ்சம் அப்படி வளைஞ்சிருச்சுன்னா, கொஞ்சம் டிஃபால்ட் வந்துருச்சுன்னா, கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை, டிஸ்ட்ராக்ஷன், டைவர்ஷன் வந்துச்சுன்னா, கடைசியில் அது போகிற வேகத்துக்கும் அது செல்ல வேண்டிய உயரத்துக்கும் அந்த 1 degree இட் வில் பி எ சிக்னிஃபிகண்ட் டைவர்ஷன். அது தன்னுடைய ஆர்பிட்டை போய் சேரவே முடியாது. அதனால் எவ்ரி திங் இஸ் மெஷர்ட். நம்ம கூட ஒரு பிரயாணத்தில் போயிட்டுருக்கோம். இங்கேருந்து எங்கே போகிறோம்னா, நம்முடைய பிரயாணம் பரலோகத்துக்கு போயிட்டுருக்கோம். வேகமான இந்த பிரயாணம், இதில் ஒரு சின்ன டைவர்ஷன் இங்கே வந்தால் கூட எண்டை பார்த்தீங்கன்னா யூ லூஸ் த டெஸ்டினி. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் முன்னால் இருந்தது போல் இருக்கக்கூடாது, நீங்கள் முன்னால் சிதறுண்ட ஆடுகளை போல் இருந்தீங்க. யூ ஆர் கோயிங் அஸ்ட்ரே. ஆனால் நீங்கள் இப்போ என்ன செய்யப்பட்டிருக்கிறீங்கன்னா, கம்ப்ளீட்டாக திருப்பப்பட்டிருக்கிறீங்க. நீங்கள் ஒரு ஏர்க்ராஃப்ட்குள்ளே போனீங்கன்னா, இன்றைக்குள்ள எல்லா மாடர்ன் ஏர்க்ராஃப்ட், எல்லா விதமான பிளேன்ஸ்லேயும் ஒரு ஃபீச்சர் வச்சுருக்காங்க. அது பேர் என்னென்னு சொன்னால் ஆட்டோ பைலட். இந்த ஆட்டோ பைலட் என்னன்னு சொன்னால், ஒரு கேப்டன் அந்த சீட்டில் உட்காந்த உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா, அது உள்ள டயல்ஸில் எங்கே போய் சேரணுன்ற டெஸ்டினியை அதில் லோட் பண்ணுறார். இப்போ சென்னையிலேருந்து துபாய்க்கு ஒரு ஃப்ளைட் எமிரேட்ஸ் போகுது அப்படின்னு சொன்னால், அவர் துபாய் தான் என்னோடய டெஸ்டினேஷன் சொல்லி அந்த மேப்பில் அவர் குறிக்கிறார். குறிச்சிட்டு என்ன பண்ணுறாருன்னா, அதை லோட் பண்ண பிறகு ஃப்ளைட்டை டேக் ஆஃப் பண்ணுற வரைக்கும் தான் அவருடைய வேலை. டேக் ஆஃப் பண்ணி ஒரு பர்டிகுலர் ஹைட்டுக்கு, ஒரு டிகிரிக்கு போய் சேர்ந்த உடனே
அவர் என்ன பண்ணுவார்னா ஒரே ஒரு பட்டன் இருக்கும், ஆட்டோ பைலட்டுன்னு இருக்கும். அந்த ஆட்டோ பைலட்டை போட்டு அவர் ரொம்ப ஃப்ரீ ஆகிடுவார். இந்த பிளேன் துபாய் போய் சேர்ற வரைக்கும் கரெக்டாக அது போயிட்டே இருக்கும். எனக்கு ரீசெண்டாக நாங்கள் யூஎஸ் போயிருக்கும்போது, ஜெர்மனி நினைக்கிறேன், நான் துபாயிலேருந்து ஜெர்மனிக்கு நான் ட்ராவல் பண்ணும்போது நான் உட்காந்துருக்கிற அந்த பிளேனில் வந்து நான் அந்த ஃப்ரண்ட் சீட்ஸில் உட்காந்துருந்தேன். அப்போது ஃப்ளைட் ஏறி கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, டோரை திறந்துட்டு உள்ளேருந்து பைலட் வெளியே இறங்கி வர்றாரு. எனக்கு ஒரே பயமாயிடுச்சு, என்னடா மனுஷன் உள்ளே இருக்க பைலட் வெளியே வர்றாரு, என்னமோ நடந்த டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டி ஏதோ இருக்குன்னு சொல்லி நான் ரொம்ப பயந்தேன். கடைசியில் பார்த்தா அவர் வெளியே வந்து டீ குடிச்சிட்டு அவர் ஜாலியாக ஏதோ ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு ரொம்ப கூலாக ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு திருப்பி உள்ளே போகிறார். எனக்கு ஒரே திகில் பயம். அப்புறமா தான் கண்டுபிடிச்சேன் இது என்னன்னு சொன்னால், பைலட் அந்த சீட்டில் உட்காராட்டி கூட அவர் எதோ போட்டிருக்காருன்னா ஆட்டோ பைலட்டை போட்டதுனால தைரியமாக வெளியே வர்றாரு. அது ஃப்ளைட் என்ன பண்ணுவோம், நேராக போக வேண்டிய இடத்துக்கு டிசல்டாஃப்க்கு கரெக்டாக போய் ரீச் பண்ணின்னு அவருக்கு தெரியும். லேண்டிங் டைமில் தான் ஆட்டோ பைலட் அவர் ஆஃப் பண்ணிவிட்டு கண்ட்ரோல்ஸை தன் கையில் எடுக்கிறாரு. ஆண்டவர் கூட நம்ம லைஃப்பில் யாராக இருக்காருன்னா, இஸ் த மாஸ்டர் மைண்ட் பிஹைண்ட் ஆல் அவர் டெசிஷன்ஸ். அவர் முழுவதுமாய் நம்மை நடத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் கரெக்டாக நம்ம போய் சேர வேண்டிய டெஸ்டினேஷனில் போய் சேருவதற்கு ஒரு போதுமானவராக இருக்கிறார். அவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுப்போம்னா we will never go astray. ஆண்டவர் நம்மளை ஒரு நாளும் சிதறி போகக்கூடாது என்பது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறார். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் மலேசியன் ஏர்லைன்ஸ் MH370 அப்படின்ற ஒரு பிளேன் பற்றி பயங்கரமான நியூஸ் வந்துச்சு, எல்லாருக்குமே தெரியும் நான் நினைக்கிறேன். இந்த மலேசியன் ஏர்லைன்ஸ் பிளேன் வந்து இன்றைக்கு வரை கண்டுபிடிக்கப்படவே இல்லை. இந்த மலேசியன் ஏர்லைன்ஸ் பிளேன் வந்து தனக்கு குறிக்கப்பட்ட டெஸ்டினி, தனக்கு குறிக்கப்பட்ட அந்த ஃப்ளைட் பாத்துலேருந்து டைவர்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கு வரைக்கும் ஏன் அதை கண்டுபிடிக்க முடியல. அதை டைவர்ட் ஆகி போனதுனால அநேகர் கணிக்கிறாங்க இந்தியன் ஓஷனில் எங்கேயோ போய் அது விழுந்துருச்சுன்னு சொல்லி கணிக்கிறாங்க. ஒரு பைலட்டையோ ஒரு பேசஞ்சரையோ இது வரைக்கும் என்ன பண்ணலை, அவங்க கண்டுபிடிக்கவே இல்லை. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, அது விழுந்ததுனால வந்த பாதிப்பு என்னன்னு சொன்னால், கிட்டத்தட்ட 4 கண்ட்ரீஸ் வந்து அதை இன்னும் தேடிக்கிட்டு இருக்காங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸ், சைனா, மலேசியா அண்ட் ஆஸ்திரேலியா இன்னும் தேடுறாங்க அந்த பிளேனையும். அதில் உள்ள ஏதாவது ஒரு டெப்ரி கிடைக்குமா அப்படின்னு தேடுறாங்க. கிட்டத்தட்ட 300 பேசஞ்சர்ஸ் இறந்துட்டாங்க. அவங்க ஃபேமிலிஸ்க்கு வந்து இன்றைக்கும் ஒரு நிம்மதி இல்லை. ஏன்னு சொன்னால் வழியை விட்டு திரும்பி போன ஒரு பிளேன். நான் ரீசெண்டாக அதை பற்றி ஒரு டேட்டா வாசித்தேன். ஆஸ்திரேலியா மாத்திரம், வெறும் ஆஸ்திரேலியன் கண்ட்ரி, ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் மாத்திரம் இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 43 மில்லியன் செலவு பண்ணியிருக்காங்களாம். தட் மீன்ஸ் ஆல்மோஸ்ட் 4.3 crore ஆஸ்திரேலியன் டாலர்ஸ் அவங்க செலவு பண்ணியிருக்காங்களாம் இன்னைக்கு வரைக்கும். நம்ம ஊருக்கு அது அப்படியே மல்டிப்ளைட் பை another 50 rupees கணக்கு போட்டுக்கிடுங்க என்ன ஆச்சுன்னு சொல்லி. இல்லை இட் would come around எவ்வளோ, கிட்டத்தட்ட 4 crores into 50 போடுங்க, ஆல்மோஸ்ட் 200 crores, 200 கோடி வந்து ஆஸ்திரேலியா மாத்திரம் செலவு பண்ணியிருக்கு. இது இல்லாமல் திங்க் அபவுட் அமெரிக்கா, திங்க் அபவுட் மலேசியா, இவ்வளவும் செலவாயிருச்சு. ஏன்னு சொன்னால் ஒரே ஒரு பைலட் வந்து தன்னுடைய பிளேனை வந்து சரியான திசையில் கொண்டு போகாமல் கொடுக்கப்பட்ட ஃப்ளைட் பார்த்த விட்டு அவர் வந்து என்ன பண்ணிட்டார், டைவர்ட் பண்ணார். அதோடைய முடிவு என்னன்னு சொன்னால் லாஸ் ஆஃப் மணி, லாஸ் ஆஃப் டைம், லாஸ் ஆஃப் லைஃப், லாஸ் ஆஃப் ப்ரெஷியஸ் ரிசோர்ஸஸ். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் இட்டாலியில் வந்து ஒரு பெரிய லக்ஸுரி லைனர் ஷிப், பெரிய லக்ஸுரி ஷிப், அது வந்து இட்டாலியன் ஷோரில் வந்து திரும்பும்போது மணலில் மாட்டி அப்படியே கவிழ்ந்துருச்சு. கன்கார்டியான்னு நினைக்கிறேன் அது பேர், ஐம் நாட் வெரி ஷுர். அது வந்து விழுந்துருச்சு. எத்தனையோ பேர் மரித்து போனாங்க அதில். அந்த அந்த ஷிப்பு வந்து திருப்பி வந்து அதை சரிப்படுத்த முடியாமலே போயிடுச்சு. அதனால் வந்த கோடி வந்து பல 1000 கோடி அந்த கம்பெனிக்கு நஷ்டம் வந்துச்சு. ஏன் அவ்வளோ பெரிய நஷ்டம், இவ்வளோ பெரிய அட்வான்ஸ் ஷிப் வந்து ஏன் வந்து அந்த கரையில் வந்து மோதிருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, செஞ்ச தப்பு என்ன தெரியுமா? ரீசெண்டாக நான் கேள்விப்பட்டேன், அந்த அந்த கப்பலை ஓட்டிக்கிட்டு இருந்த கேப்டன் என்ன பண்ணார்னா, அவருடைய ரிலேட்டிவ்ஸ் வந்து அந்த கப்பல் அந்த கரை ஓரத்தில் வந்து இருந்தாங்களாம், அவங்க வீடெல்லாம் இருந்துச்சான். ஸோ யூ வாண்ட் டு ஷோ ஆஃப். அவர் என்ன பண்ணார்னா, அந்த கப்பல் அவ்வளோ பெரிய கப்பல், கிட்டத்தட்ட 3000 பேர் அந்த கப்பலில் இருந்தாங்க, 3000 பேர் கெஸ்ட்ஸ் இருந்தாங்க. அந்த கப்பலை வந்து அவங்களுக்காக அவங்க தங்களை பார்த்து டாட்டா காட்டணும்னு சொல்லி அவர் என்ன பண்ணார்னா, அந்த ஷிப்பை வந்து போகக்கூடாத ஒரு டைரெக்ஷனில் திருப்பி டேர்ன் பண்ணி வரும்போது கீழே இருந்த ராக்ஸில் அடிபட்டதுனால அவ்வளோ பெரிய கப்பல் அப்படியே சாஞ்சிருச்சு.
பல பேர் செத்து போனாங்க, பல்லாயிரக்கணக்கான கோடி நஷ்டமாயிடுச்சு. அவர் இன்றைக்கும் ஜெயிலில் தான் இருக்கார். அந்த கேப்டன் அவரை வெளியே விடவே இல்லை. ஏன்னு சொன்னால் யூ கோ அஸ்ட்ரே. ஆண்டவர் நம்ம ஒரு நாளும் வழி தப்பி போகக்கூடாதுன்னு சொல்லி விரும்புகிறார். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, நீ போகும் பொழுது வழி இதுவே என்று சொல்லுகிற ஒரு சத்தம் உனக்கு பின்னால் தொனித்து கொண்டே இருக்கும். ஆண்டவர் நீ நேரான வழியில் போய் ஆண்டவர் வைத்திருக்கிற நித்திய ராஜ்யத்தில் போய் சேர வேண்டும் என்று தேவன் ரொம்ப விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு மாலையில் நம்ம வழி தப்பி போன ஆடுகளாய் முன்னால் இருந்திருக்கலாம், ஆனால் தொடர்ந்து வழி தப்பக்கூடாதுன்னு கர்த்தர் விரும்புகிறார். நான் இதை பற்றி யோசிக்கும் பொழுது ஒரு மனுஷனை தன்னுடைய செட் டைரக்ஷன்லேருந்து வழியிலிருந்து வழி தப்பி பண்ண வைக்கிற 3 டேஞ்சர்ஸ் பற்றி உங்களோட நான் வெரி ஷார்ட்டாக போய் பேசிட்டு உங்களுக்கு நான் ஜெபிக்க போகிறேன். 3 things that can make us go astray. நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் தேவன் வைத்திருக்கிற செட் டைரக்ஷன், செட் பாத், அதுலேருந்து நம்மளை டைவர்ட் பண்ணுற அநேக வேளை நம்ம சீரியஸாக நினைக்காத இந்த 3 காரியங்கள் நம்ம வாழ்க்கையை பாதையை விட்டு வழி விலக்கிறோம். த ஃபர்ஸ்ட் ஒன், எது நம்முடைய பாதையை திருப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாம் 119 verse 67, 119 சங்கீதம் 64 வசனம். நான் உபத்திரப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன். உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். இங்கிலீஷில் பிஃபோர் ஐ வாஸ் அஃப்ளிக்டட் ஐ வெண்ட் அஸ்ட்ரே என்று போட்டு. குட் நியூஸ் வெர்ஷன் அப்படின்ற ஒரு பைபிள் டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, பிஃபோர் யூ மேட் மீ சஃபர் ஐ யூஸ் டு வாண்டர் ஆஃப். பிஃபோர் யூ மேட் மீ சஃபர் ஐ யூஸ் டு வாண்டர் ஆஃப். Thought number 1, the first reason why somebody can easily get wandered and go away, go astray, வழி தப்பி போகிறதுக்கு ஒருவரை தூண்டுறதுக்கு முதல் பெரிய காரணம் என்னன்னு சொன்னால் lack of suffering. lack of suffering. நான் உபத்திரவப்படுவதற்கு முன்னால் நான் என்ன பண்ணேன்னா வழி தப்பி நடந்தேன் என்று சொல்லி போட்டிருக்கு. அப்போது சஃபரிங் வந்த உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா they got back into the right track அப்படின்னு தான் அவர் சொன்னார். உபத்திரவப்படுறதுக்கு முன்னால் தான் நான் வழி தப்பிட்டேன். அப்போனா அர்த்தம் என்னென்னா, நான் ரொம்ப சுகபோகமாக வாழ்ந்த ஒரு காலம் இருந்துச்சு, அந்த டைமில் நான் என்ன பண்ணேன்னா ஈஸியாக நான் என்ன பண்ணிட்டேன், வழி தப்பி நடந்தேன். நல்லா கவனிங்க வாலிப பிள்ளைங்க, நம்ம எதில் ரொம்ப எச்சரிப்பாக இருக்கணும்னு சொன்னால், சம்டைம்ஸ் இந்த வாலிப வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு He will give us a wonderful pleasurable life. ஆண்டவர் நம்முடைய தேவைகளெல்லாம் சந்தித்து நம்முடைய குறைவுகளெல்லாம் நிறைவாக்கி எந்த ஒரு உபத்திரவம் இல்லாமல் எந்த ஒரு பாடு இல்லாமல் நம்ம ரோடை ரொம்ப ஸ்மூத்தாக ரொம்ப ப்ளஷரபுளாக ஈஸியாக கஷ்டமே இல்லாமல் நம்ம நடத்தும்போது அது எதுக்கு சோதனையாக மாறிடும்னா வழி தப்பி போகிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப சோதனையை கொடுத்துரும். பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கார் ஓட்டுறவங்க ஒரு கல் முள்ளும் உள்ள இடத்துல ஒரு ராக்கியான ஒரு பாத்வேயில் பாட் ஹோல்ஸ் நிறைந்த ஒரு இடத்துல டிரைவர்ஸ் தூங்குறது ரொம்ப கஷ்டம். பொத்துன்னு வண்டி விழும்போது அப்பா என்ன நல்லா தூக்கம் வருது அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொல்ல மாட்டோம். ஒரு பஸ்ஸை தூக்கி அப்படியே கொண்டு போய் ஸ்பீட் பிரேக்கரில் போட்டு தூக்கி அடித்தான்னு வச்சுக்கிடுங்களேன், சூப்பர்ப்பா இன்னொரு முறை தூக்கி அடிப்பார் நல்லா தூக்கம் வருது அப்படின்னு நான் சொல்ல மாட்டோம். நல்லா தூங்கிட்டு இருந்தேன், போட்டு எந்த கூலியில் விட்டானோ தெரியல, அடித்த அடியில் அப்போ தூக்கமே வரலன்னு தான் சொல்லுவோம். ஆனால் டிரைவர்ஸ்க்கு எப்போ தூக்கம் வரும் அப்படின்னு சொன்னால், த ரோட் இஸ் வெரி ஸ்மூத், அப்படியே நேஷ்னல் ஹைவே ஸ்மூத்தாக இருக்குது, ஒரு குழி இல்லை, ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு சின்ன டேர்ன் கூட இல்லை, எல்லாம் ஸ்ட்ரெயிட் வே. இங்கேருந்து பார்த்தா ஒரு 40 கிலோமீட்டர் அப்படியே கண்ணுக்கு தெரியுது. அப்படின்னா அவன் பெடலில் காலை வச்சுட்டு என்ன பண்ணுவான்னா கொஞ்சம் நேரத்தில் பரலோகத்துக்கு போயிடுவான். இன்ஃபேக்ட் அவன் கண்ணை மூட்டு போனாலும் ஐ ஆம் கோயிங் த்ரூ, சீக்கிரமாக இந்த எண்ணெல்லாம் கடந்து நான் எங்கே போயிடுறேன்னா பரலோகத்துக்கு போகிறேன்னு பாட்டே போயிடுவான். ஸோ இட் ஜஸ்ட் கோஸ் ஆஃப் அங்கே தான் மேஜர் ஆக்சிடென்ட்ஸ் என்ன பண்ணோம் நடக்கும். நம்ம நாட்டிலையும் சரி வெளிநாட்டிலையும் சரி ஒரு முக்கியமான ஃபீச்சர் வச்சுருக்காங்க ரோட்டில். விசேஷமாக பெரிய பெரிய ஹைவேஸில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால், இந்த ஸ்மூத் ரோடு இருக்குது பாருங்கள், இந்த ஸ்மூத் ரோட்லேருந்து அப்படியே ஸ்டேரிங் பேரை பிடிச்சிட்டு அப்படியே தூங்கிறான் பாருங்கள். அவனுக்கு என்ன பண்ண தெரியாதுன்னா திரும்ப மாட்டான், அப்படியே அல்லது லைட்டாக டைவர்ட் ஆகிட்டு தூங்கிட்டான்னா அந்த ரோடு ஓரத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி அண்டுலேஷன்ஸோட ஒரு ரோடு போட்டிருக்காங்க. அந்த வண்டி அந்த மெயின் ட்ராக்கை விட்டு தள்ளின உடனே டப்பட்டப்பட்டப்பட்டப்பட்டப்பன்னு ஒரு சவுண்ட் அந்த ரோட்டில் அப்படியே அந்த மாதிரி நல்ல ஹார்டாக போட்டு ஒரு மாதிரி பண்ணிடுறான், ஜல்லி மாதிரி போட்டு அந்த சத்தம் வந்தவொடனே என்ன பண்ணுறான்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறான்,
ஹி கெட்ஸ் அலர்ட் ஆயிடும். ஐயோ நம்ம எங்கே போயிட்டோம் பார்த்தா அவன் அந்த ட்ராக்கை விட்டு வெளியே போயிட்டுருப்பான். அந்த சத்தம் வரும்போது அது என்ன பண்ணுதுன்னா அவனை முழிக்க வைக்குது. ஆனால் ஸ்மூத் ரோடு வந்தவுடனே ஆட்டோமேட்டிக்காக ஸ்லீப் வந்துடுது. நிறைய வேளையில் ப்ளெஷர் கூட நம்ம என்ன பண்ணோம்னா இட் ஜஸ்ட் மேக்ஸ் அஸ் கோ அஸ்ட்ரே. வேளைக்கு சாப்பாடு, பர்த்டே ஆனால் புது ட்ரெஸ்ஸு, கேட்கும் போது நம்ம கையில் காசு. நீ 8th படிக்கும் போது 10th படிக்கும் போது கையில் ஒரு ஸ்மார்ட் ஃபோனு, உனக்கு டெய்லி ஒரு 3 GB ஃப்ரீ இன்டர்நெட்டு, வீட்டுக்கு போனால் வைஃபை, 230 சேனல் உன்னுடைய டிவியில், உட்காரக்கு ஒரு ப்ளஷ் சோஃபா, நல்ல ஏர் கண்டிஷனிங், நோ பவர் கட், நல்ல பெட்டு, ஸ்கூல்லையும் ப்ராப்ளம்ஸே இல்லை, நீ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி படிக்க வேண்டியதில்லை, யூ ஆர் வெரி கேப்பபிள், எவ்ரிபடி இஸ் ஆஃப்டர் யூ. எல்லாம் நம்ம விரும்புகிற போல நடக்கும் போதில்ல, சம்டைம் we slowly go astray. தப்பாகவே தெரியாது, நம்ம வாழ்க்கையில் விழுகிற விழுகைகள் விழுகையாகவே தெரியாது. நான் தப்பு பண்ணி சாப்பாடு நல்லா தானே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், தப்பு பண்ண நல்ல ஹெல்த் நல்லா தானே இருக்கு. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, தங்களுடைய துன்மார்க்கத்துக்கு பலன் உடனே வராதனால மனுப்புத்தருடைய இருதயம் என்ன பண்ணுதுன்னா துணிகரம் கொண்டுருமா. நல்லா தானே இருக்கேன், எனக்கு என்ன குறை, ஐ எம் ஆல் ஃபைன். இந்த லேக் ஆஃப் சஃபரிங் சிலவில் நம்மளை எங்கே கொண்டு போய்டும்னா இட் வில் டேக் அஸ் அஸ்ட்ரே. மெதுவாக நம்மளை அப்படியே அந்த பாதையை விட்டு அப்படியே அஸ்ட்ரே போகிறத பிரச்சனையாகவே தெரியாது. யூ நெவர் நோ, யூ நெவர் நோ. Some of the greatest dangers, some of the greatest falls in our life come when we are all without suffering. அநேக வேளையில் நம்ம அப்பா அம்மா ரொம்ப பக்தியாக இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஒவ்வொரு காசுக்கும் வேலை அவங்களுக்கு தெரியும். அவங்க ஆரம்பிக்கும் போது ஒரு 300 rupees சம்பளத்தில் ஆரம்பித்து இன்றைக்கி 30,000 சம்பளம் வாங்குவாங்க. இன்றைக்கு வரைக்கும் அந்த 30,000 300 rupees எடுக்கிறது அவங்களுக்கு கை காலெலாம் உதறும், பயப்படுவாங்க, ரொம்ப யோசிப்பாங்க. ஆனால் நீ பிறக்கும் போது உங்கள் அப்பா ஏற்கனவே 15,000 30,000 சம்பாதிக்கிற ஒருத்தராக தான் நீ பார்த்த. நீ வளரும்போது உங்கள் வீட்டில் எல்லாமே இருந்து தான் நீ வளர்ந்த. உங்கள் அப்பா வளரும்போது வீட்டு வாடகை கூட காசு கட்டுறதுக்கு வழி இல்லாமல் ஆரம்பிச்சிருப்பார். வேலை இல்லாமல் தான் தன் லைஃப் ஆரம்பிச்சிருப்பார். ஆனால் நீ பிறக்கும்போது உங்கள் கராச்சில் ஒரு கார் இருந்துச்சு. நீ ஸ்கூலுக்கு நடந்து போனதே இல்லை. யூ ஆல்வேஸ் ஹேட் அ பைக். உங்கள் அப்பா அம்மா ஒரு பைக் வாங்குறதுக்காக தேவர் ஆக்சுவலி ப்ரேயிங் ஃபார் 3 years ஒரு பைக் வாங்குறேன். 3 வருஷம் ஜோ பண்ணி செகண்ட் ஹேண்ட் பைக் வாங்கினாங்க. ஆனால் நீ உன்னுடைய 18th பர்த்டேயில் கேஷுவலாக சொன்ன, என் ஃப்ரெண்டுடைய அப்பா அவங்களுக்கு ஒரு ஸ்கூட்டி வாங்கி கொடுத்துருக்காங்க, கேஷுவலாக சொன்னேன். கடைசியில் பார்த்தா உன் பர்த்டேக்கு வெளியில் ஒரு ஸ்கூட்டி நிற்கிது. அந்த நேரம் நம்ம அவங்கள அப்படியே கட்டி பிடிச்சி தேங்க்யூ ஸோ மச் அப்படின்றோம். பட் வி டோன்ட் நோ த பெயின் தட் பீப்புள் கேன் டேக் டு கெட் த சேம் பைக் 15 years ago. மெனி திங்ஸ். உன்னோட அல்மாராவை திறக்கும் போது யூ காட் மெனி ட்ரெஸ்ஸஸ். இன்றைக்கி ஆக்சுவலாக நீ ட்ரெஸ் போடும்போது எதை போடுறது கூட தெரியாமல் இருந்தது. எதை போடலாமா அதை போடலாமா, எல்லாமே நல்லா இருக்குது, எதை போடுறது, 5 இதையும் அயன் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு யோசித்த. பட் 15 years ago that was not the case in your family. நிறைய வேளையில் நம்ம லைஃப்பில் நிறைய காரியங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா we don't have much suffering. அஃப்கோர்ஸ் எனக்கு தெரியும் சில பிள்ளைகள் ரொம்ப பாடுபடுறீங்க, கஷ்டப்படுறீங்க, ஃபீஸ் கட்டுற கூட கஷ்டப்படுறீங்க. ஆனால் உண்மையாக பார்த்தீங்கன்னா வாழ்கிறதுக்கே கஷ்டப்படுறேன் அப்படின்றவங்க இங்கே யாரும் இருக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். சாப்பிட்றது கூட எனக்கு இல்லாமல் இருக்கேன் அப்படின்றவங்க இருக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். இருந்திருந்தால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும், உங்களை உயர்த்தணும் நான் விரும்புகிறேன். பட் நம்ம நிறைய வேளை பாடு கஷ்டம்னு பேசுகிறதெல்லாம் உண்மையாகவே பாடு கஷ்டம் இல்லை. when we compare with many other people. சில பேர் நம்ம அறியாமல் சொல்கிறோம் யோபு போல் கஷ்டப்படுறேன். யோபியும் தெரியாது, யோபியும் படித்ததே கிடையாது,
ஆனால் ஏதோ ஒரு சின்ன வியாதி, கையில் ஒரு சிரங்கு வந்துருச்சு, லைட்டாக சொரிஞ்ச உடனே யோபு கூட சொரிஞ்சான்னு சொன்னாங்க. எனக்கு கூட யோபு மாதிரி கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறோம். நம்ம வீட்டில் நாய்க்குட்டி செத்த உடனே யோபு வீட்டில் கூட நிறைய கழுதை செத்துச்சான், நான் கூட யோபு மாதிரி கஷ்டப்படுறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பட் we really don't know what is Job. நம்ம அந்த அளவுக்கு நம்ம சஃபர் பண்ணல, நம்ம கஷ்டப்படவே இல்லை. And God has blessed us really beyond our ability. நம்முடைய தகுதிக்கு மிஞ்சி கடவுள் நம்மளை ஆசீர்வச்சிருக்கிறார். நிறைய பேர் என்கிட்ட வந்து கண்ணீரோடு சொல்லியிருக்காங்க, ஆனால் இந்த மார்க் நான் எதிர்பார்க்கவே இல்லை, நான் இப்படி வந்துட்டு எனக்கே தெரிலண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதோ கர்த்தர் உனக்கு கொடுத்த தயவு, உனக்கு கொடுத்த கிருபை. சில பேர் அடிக்கடி இந்த யூத் மீட்டிங்கில் சாட்சி சொல்கிறாங்க, ஃபெயில் ஆயிடுவேன்னே நினச்சேன், பாஸ் பண்ணிட்டேன், எப்படி பாஸ் பண்ணேன்னு எனக்கே தெரில அப்படின்றாங்க. நான் அதனால் சொல்லியிருக்கேன் யூத் லீடர்ஸ், இந்த மாதிரி சாட்சியே சொல்ல விடக்கூடாதுன்னு சொல்லி. ஃபெயில் ஆயிடுவேன்னு நினச்சேன் அப்படின்னு. ஓ, சம்டைம்ஸ் we are really blessed beyond what we deserve. அநேக ஆசீர்வாதங்கள். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தங்களுக்கு வந்து got very low marks, எதிர்பாராத அளவு மார்க் குறைஞ்சிருச்சு. அப்போ அவங்க அப்பா அம்மா சொன்னாங்க, நாங்கள் அதை பற்றி கவலையே படல, we are in full support, don't have to worry, கவலையே படாதப்பா, whatever it is we stand behind you. இதே 20 வருஷம் அவங்க அப்பாட்ட கேட்டிருந்தீங்கன்னா உதன்னு வச்சு பின்னிருப்பார். என்னடா இத்தனை வருஷமாக சாப்பாடு போட்டு நான் வளர்த்து இவ்வளோ மார்க் தான் வாங்கினியா வச்சுருப்பார். ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, நீ கம்மி மார்க் வாங்கினாலும் உன்னை ஆதரித்து உனக்கு வேண்டியதை கொடுத்து, இட் இஸ் ஓகே, வி ஸ்டில் ட்ரஸ்ட் இன் யூ, வி பிலீவ் இன் யூ, வி ஸ்டில் லவ் யூ, டோன்ட் பி அஃப்ரைட், நீ டிப்ரெஸ்லாம் ஆகிடாத, யூ ஹாவ் அ ஃப்யூச்சர், வி ஆர் ப்ரேயிங் ஃபார் யூ. இதெல்லாம் நீ யோசித்தீங்கன்னா காட் இஸ் டேக்கிங் அஸ் இன் வெரி ஸ்மூத் ரோட்ஸ். நம்மளை எடுக்கிறது கர்த்தர் நம்மளை விடலை. நான் அநேக வேளையில் கவனிப்பா, இந்த ஈஸி ரோடு இருக்கு பாரு, இந்த ஸ்மூத் ரோட்ஸ் இருக்கு பாரு, சஃபரிங்கே இல்லாமல் போகிறோம் பாரு, சம்டைம் இட் கேன் மேக் அஸ் வெரி ப்ரிசம்ஷுவஸ். துணிகரமான காரியங்களை செய்கிறதுக்கு நம்மளை வழி தப்பி போக பண்ணும். அதான் சங்கீதக்காரன் சொல்கிறான், நான் உபத்திரவப்படுறதுக்கு முன்னால் நான் வந்து வழி தப்பி நடந்தேன். உபத்திரம் வந்த உடனே சரியாயிட்டேன். Sometimes pleasant roads can be a very very dangerous place to be. சில வேளையில் இந்த ஈஸி ரோட்ஸ் இருக்குது பாருங்கள், lack of suffering, பாடுகளே இல்லாத வாழ்க்கை நம்மளை எங்களை தள்ளிடும்னு சொன்னால், you keep pursuing comforts and pleasures without control. கண்ட்ரோலே இல்லாமல் சிற்றின்பங்களுக்கு பின்னால் ஆசையாக ஓடுறதுக்கு இந்த மாதிரி ரொம்ப லகுவான வாழ்க்கை நம்மளை தூண்டிடும். சம்டைம்ஸ் யூ நெவர் கவுண்ட் த காஸ்ட். இதை செய்கிறதுக்கு பின்விளைவு என்ன வரும் அப்படின்னு யோசிக்கிறது இல்லை. ஏன்னு சொன்னால் பிரச்சனை பெருசாக நம்மளுக்கு வராது அப்படின்னு நமக்கு ஒரு துணிச்சல். அநேக வேளையில் இதனுடைய கான்சிக்வன்சஸ் என்ன அப்படின்னு நம்ம யோசித்ததில்லை. சம்டைம்ஸ் we just live in the moment. இன்றைக்கி நம்ம சந்தோஷமாக இருந்தால் போதும், இன்றைக்கி நம்ம மனரம்யமாக இருந்தால் போதும், let's not worry about tomorrow. நாளைய பார்த்துக்கிட்டோம். அநேக வேளையில் ரியாலிட்டி வந்து ஸ்ட்ரைக் பண்ணும்போது தான் ஆக்சுவலி we get serious. What is going on with my life? ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கி நீ வழி தப்பி போன ஆடா மாறாமல் இருக்கிறதுக்கு எதுக்கு நீ எச்சரிப்பாக இருக்கணும்னா, be careful in the days of your joy, in the days of comfort, in the days when things are all going your way. உன் ஜெபங்கள்லாம் கேட்கப்பட்டு உன் விருப்பங்கள்லாம் நடந்து உனக்கு நல்ல சௌகரியம் உண்டாயிருக்கும்போது வழி தப்பி போகாமல் இருக்கிறதுக்கு நீ எச்சரிப்பாயிரு. அதனால தான் நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 7 முதல் 9 ஞானி ஜெபிக்கும் பொழுது சொன்னார், 2 மனு உம்மிடத்தில் கேட்கிறேன், நான் மரிக்கும் பரியந்தம் அவைகளை எனக்கு மறுக்காமல் தாரும், மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும், தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிரும். நான் பரிபூர்ணம் அடைகிறதினால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று நான் சொல்லாதபடிக்கு, தரித்திரப்படுகிறதுனால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கு என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும் என்று சொன்னான். அப்போ நான் தேவைக்கு அதிகமாக கிடைச்ச உடனே நான் என்ன பண்ணுறேன்னா, தேவனை என்ன செய்வேன்னா மறுதலிக்கிறேன். பரிபூர்ணம் அடையும் போது தேவனை மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்றார். சாலமோனை பார்த்தீங்கன்னா
அவருக்கு எல்லாமே கிடைச்சது. ஞானத்தை கர்த்தர் கொடுத்தார், கேளாத ஐஸ்வர்யத்தை கொடுத்தார், அவன் கேளாத கனத்தையும் மகிமையும் கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். எல்லாம் கொடுத்து முடித்த பிறகு அவனை பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுடைய வழியில் நடக்காமல் அவன் அந்நிய தேவர்களை ஆராதிக்கிற ஒரு மனுஷனாக பூஜாசாரியாக மாறினான். அந்நிய தேவர்களுக்கும் விக்கிரகங்களுக்கும் கோயில் கட்டுறவனாக மாறினான். ஏன் தெரியுமா? இட் காட் டூ மச் வெல்த், டூ மச் மணி, டூ மச் ஆஃப் கம்ஃபர்ட்ஸ், நோ ப்ராப்ளம்ஸ் இன் லைஃப், நோ மேஜர் சிச்சுவேஷன்ஸ். அது என்ன பண்ணுச்சுன்னா, இட் மேக்ஸ் யூ லூஸ் யுவர் விஷன், இட் மேக்ஸ் யூ லூஸ் யுவர் பர்பஸ். யூ டோன்ட் ஆஸ்க் மெனி questions பிஃபோர் யூ டூ சம்திங். கையில் ஒருவேளை உனக்கு தேவை வந்து 10 ரூபாப்பா, கையில் 100 ரூபா இருக்குன்னு வச்சுக்கேன், யூ டோன்ட் ஆஸ்க் மெனி questions. கரெக்டா? ஒரு ஐஸ்கிரீம் பார்லருக்குள்ளே போகிறேன், கையில் 100 ரூபா இருக்குது, அங்கே ஐஸ்கிரீம் 10 ரூபா தான். ஏதாவது கேள்வி கேட்பியா? கேட்கவே மாட்டேன். யூ ஜஸ்ட் பை இட். ஆனால் அதே ஐஸ்கிரீம் பார்லருக்குள்ளே உள்ளே போகிறேன், ஐஸ்கிரீம் வந்து 10 ரூபா, கையில் இருக்கிறது 8 ரூபா. எத்தனை கேள்வி கேட்ப தெரியுமா? இது தேவையா? இது வேணுமா? இப்போ வேணுமா? இது உடம்புக்கு நல்லதா? இந்த கேள்வியெல்லாம் எப்போ வரும் தெரியுமா? when we have problems. ஆனால் எல்லாமே அளவுக்கு மிஞ்சி இருக்கும்போது you really don't really think before you make decisions. டெசிஷன்ஸ் எடுக்கிற போது நம்ம யோசிக்கவே மாட்டோம். செஞ்சால் என்ன தப்பு அப்படின்னு தான் யோசிப்போம். எப்போ ஒருத்தன் அஸ்ட்ரேயா போவான்னு சொன்னால் லேக் ஆஃப் சஃபரிங். நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப எச்சரிப்பாக இருக்கணும் அந்த இடத்துல. லேக் ஆஃப் சஃபரிங், லேக் ஆஃப் சஃபரிங். ரெண்டாவது, எப்பொழுது ஒரு மனுஷன் when will he go astray அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நீங்கள் பார்ப்பீங்களான்னா 5:23, he shall die without instruction, and in the greatness of his folly he shall go astray என்று போட்டிருக்கு. அவன் புத்தியை கேளாததினால் மடிந்து தன் மதி கேட்டின் மிகுதியினால் மயங்கி போவான். தமிழில் மயங்கி போவான், இங்கிலீஷில் சோரம் போவான் இருக்கு. he goes out of the way. எப்போ ஒரு மனுஷன் அஸ்ட்ரேவா போயிடுவான், வழி தப்பிடுவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போன்னு சொன்னால் தன்னுடைய மதி கேட்டின் மிகுதியினால் சோரம் போயிடுவான். ரெண்டாவது, எப்போ தெரியுமாப்பா நம்ம லைஃப்பில் அஸ்ட்ரேவா போயிடுவோம், வழி தப்பி எப்போ போவோம்னு சொன்னால் லேக் ஆஃப் சென்ஸ். லேக் ஆஃப் சென்ஸ். முதலாவது சொன்ன லேக் ஆஃப் சஃபரிங், ரெண்டாவது லேக் ஆஃப் சென்ஸ். நம்முடைய வாழ்க்கையில் புத்தி கெட்டதுனால, மதி இல்லாததுனால, ஞானம் இல்லாததுனால, மதி கேடு மிகுதி ஆகும் பொழுது we just go away. அதே ஞானி வந்து ஒரு நல்ல சம்பவம் சொன்னார். ஒரு வாலிபன் ஒருத்தர் இருந்தானா, மதிகேடான வாலிபனா. அவன் வந்து பொல்லாதவன் கிடையாது, அவன் கெட்டவன் கிடையாது, அவன் வந்து விபச்சாரக்காரன் கிடையாது, அவன் வந்து ரொம்ப பாவி கிடையாது. தப்பு செய்யணும்னு அவன் பிளான் பண்ணிட்டு போகிறதில்ல. அவன் இன்றைக்கி எப்படியாவது ஒரு தப்பு பண்ணிட்டு தான் வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னு காலையிலேயே அவன் திட்டம் போட்டு வெளியே போகல. அவன் ரொம்ப பொல்லாதவன், அக்கிரமக்காரன், மோசமானவன், கெட்ட புத்திக்காரன் அப்படின்லாம் நீங்கள் ஒன்று சொல்ல முடியாது. வெறும் வாலிபன் தான் போட்டிருக்கான். அவன் யாருன்னா மதி கெட்ட ஒரு வாலிபன், புத்தி இல்லாத வாலிபன். அவன் என்ன செய்தான்னா, காலைல எழும்பி அவன் வந்து ஒரு வேசி இருக்கிற வீட்டு பக்கமாக அவன் போனானா. அவன் அந்த பக்கமாக போய் அவளுடைய வீடு பக்கமாக வரும்பொழுது அந்த தெருமுனையில் நின்ற அந்த பெண் அவனை அழகாக தன் வார்த்தைகளால் வசியப்படுத்தி அவனை வீட்டுக்குள்ளே கொண்டு போய் தவறு செய்ய வைத்து, கடைசியில் அவனோட கதை எப்படி முடிஞ்சதுன்னா, அம்பு அவன் ஈரலை பிளந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம். அவன் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சான். இவ்வளோ பரிதாபமான நிலைக்கு அவனை தள்ளப்பட்டதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேற ஒன்றுமே இல்லை. he was not a bad boy, he was not a very immoral young man. ஒரு ஒழுக்கமில்லாத வாலிபன் கிடையாது, பாவம் செய்ய விரும்பின ஒரு வாலிபன் கிடையாது, கெட்ட பின்னணியிலேருந்து வந்த வாலிபன் கிடையாது. அவன் பிரச்சனை என்னன்னா லேக் ஆஃப் சென்ஸ், ஞானமில்லாத ஒரு வாலிபன், மதி இல்லாத வாலிபன் நம்முடைய வாழ்க்கையில். அதனால தான் இந்த ஞானி சொன்னார், நீ எதை சம்பாதிப்பதை பார்க்கிலும் புத்தியை சம்பாதி. ஞானமே உனக்கு கிரீடம், ஞானம் உனக்கு வந்து கழுத்தில் ஒரு
அழகான ஒரு செயின் போல எப்பவுமே கட்டிக்கோ, அது எப்பொழுதும் உனக்காக வைத்துக்கோ. அதுவே உனக்கு பாதுகாப்பு, அதுவே உனக்கு அரண். இன்றைக்கு யார் வழி தப்பி போவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அறிவில்லாதவர்கள், ஞானம் இல்லாதவர்கள். ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஞானத்தினுடைய ஆரம்பம். ஒரு மனுஷன் ஞானம் இல்லாதவனாக இருந்தால், ஆண்டவரே ஞானமில்லாத எனக்கு ஞானம் தாருன்னு அவன் கேட்பானா, சம்பூர்ணமான ஞானத்தினால் நிரப்ப ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். இந்த காலத்தில் வாலிபர்கள் ஏன் வழி தப்பி போவாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, the செகண்ட் மெயின் ரீசன் என்னன்னு சொன்னால், லேக் ஆஃப் சென்ஸ். ஞானமற்றவர்களாய் நடக்கும் பொழுது, அவங்க வாழ்க்கையில் சரியான ஞானமும் புத்தியும் அவர்களை வழிநடத்தாத பொழுது, இன்னொரு விதமாக சொன்னால் சென்ஸ்லெஸ்ஸாக மூவ் பண்ணுறது, கொஞ்சம் கூட கான்சிக்வன்சஸை பற்றி யோசிக்காமல், கொஞ்சம் கூட தங்கள் வாழ்க்கையில் என்ன பின்னணி வரும், இதை தொடர்ந்து என்ன நடக்கும், என் வாழ்க்கையில் என்ன சம்பவிக்கும் அப்படின்னு பின்னணியை பற்றி யோசிக்காமலே, வருங்காலத்தை பற்றி யோசிக்காமலே, வருகிற எல்லாவற்றையும் வரவேற்று எதுலேயுமே தப்பு இருக்காது அப்படின்னு சொல்லி ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்காங்க பாருங்கள். அவங்க அநேக வழி தப்பி போவார்கள். they will go astray. தங்கள் வாழ்க்கையில் வழி தப்பி போகிறவங்க யாருன்னு சொன்னால், வெளுத்ததெல்லாம் பால் நம்புகிறான் பாருங்க, அவன் என்ன பண்ணுவான்னா, they make major mistakes in their life. அவங்க வாழ்க்கையில் சீக்கிரமாக அவங்க வழி தப்பி போயிடுவாங்க. அநேக வேளையில் நிறைய யங்ஸ்டர்ஸ் நான் பார்க்குறேன், யங் பீப்புளை பார்க்குறேன். சம் ஆஃப் த மோஸ்ட் இன்னசென்ட் பீப்புள் மேக் சம் ஆஃப் த மேஜர் மிஸ்டேக்ஸ் இன் லைஃப். அவங்க வாழ்க்கையில் பெரிய தவறுகளை செய்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெகுளின்னு சொல்லுவான் பாருங்க, அவன் தான் பெரிய குழியில் விழுந்திருப்பான். எல்லாத்தையும் பாசமாக இருக்கிறது, எல்லாரையும் நேசிக்கிறது, எல்லாரையும் நம்புறது, எல்லாருக்கும் உதவி செய்கிறது, எல்லாத்தையும் ரொம்ப சந்தோஷமாக சிரித்து பேசுறது, கள்ளங்கபடம் இல்லாமல் நடக்கிறாங்க பாருங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, sometimes they make some major mistakes in life. ஒரு ஃபிலாசபர் சொன்னார், இன்னசென்ஸ் இஸ் பிளிஸ். கபடில்லாத வாழ்க்கை ஒரு இன்பமான வாழ்க்கைன்னு சொன்னார். ஆனால் இயேசுவானவர் ஒரு பேலன்ஸ் அதில் வச்சார். அவர் சொன்னார், ஆட்டுக்குட்டிகளை நான் ஓநாய்களுக்குள்ள அனுப்புறது போல நான் உங்களை அனுப்புகிறேன். நீங்கள் புறாக்களை போல எப்படி இருங்கன்னா கபடற்றவர்களாக இருங்க. பி இன்னசென்ட் லைக் டவ்ஸ். ஆனால் அவர்கள் அதோடு சேர்த்து ஒன்று சொன்னார், பி வைஸ் ஆஸ் சர்பன்ட்ஸ். சர்ப்பங்களை போல, பாம்பை போல வினாவா இருங்க. இக்னரன்ஸ் should not lead us to cancel wisdom. நீ புறாவை போல இன்னசென்ட்டாக இருக்கலாம்ப்பா, குற்றமற்றவனாக இருக்கலாம், மாயமற்றவனா, பாவமற்றவனா, எல்லாரையும் நீ மதிக்கிறவனா, எல்லாரையும் நேசிக்கிறவனா, எல்லாரோடையும் சகஜமாக பேசுகிறவனா, பழகிறவனா, நீ எல்லார் மேலேயும் அன்பு கூறுகிறவனா இருக்கலாம். நம்ம ஸ்கூலில் கொடுக்குற இந்தியன் பிளட்ஜை நீ கரெக்டாக அப்படியே ஃபாலோ பண்ணுற ஆளாக இருக்கலாம். ஆல் இண்டியன்ஸ் ஆர் மை, பர்ஃபெக்டாக நீ தான் ஃபாலோ பண்ணுற. யூ ஹேவ் a very broad mind, you have a very broad heart. கடவுள் நேசிக்கிறது போல நீ எல்லாரையும் நேசிக்கிற ஒரு பிள்ளையா இருக்கலாம். இட் இஸ் குட், இட்ஸ் நாட் ராங், பட் தட் only one side of the story. That will not protect you by itself. The more innocent you are, you have also had dangers in your life. உன் இன்னசென்ஸே உனக்கு ஆபத்தாயிரும். யூ ஷுட் பி இன்னசென்ட், கண்டிப்பாக இன்னசென்ட்டாக இருக்கணும். ஆனால் உனக்கு எது பாதுகாப்பாக இருக்கும்னு சொன்னால், சர்ப்பங்களை போல வினாவுள்ளவர்களாக இருக்கணும். You need to be wise. இயேசு சுவாமி எல்லாருக்கும் நன்மை செய்கிறவராக இருந்தார், பட் he was very wise. ரொம்ப இன்னசென்ட்டாக இருந்தார். அவரை பார்த்து சொன்னாங்க, இயேசு சொன்னார், என்னில் குற்றம் உண்டுன்னு யாராவது சொல்ல முடியுமான்னு கேட்டார். யாராவது சொல்ல முடிஞ்சுதா? ஒருத்தனாயிலும் அவரை குற்றவாளின்னு தீர்க்கவே முடியல. ஆனால் ஒரு பக்கம் அவர் பயங்கர இன்னசென்ட்டாக, பயங்கர பியூராக, ஹோலியாக, ரொம்ப லவ்விங், ரொம்ப கேரிங். தன்னுடைய ஃப்ரெண்டு இறந்துட்டான்னு சொல்லி கேள்விப்பட்டோடனே கண்ணீரே விட்டாராம். ரொம்ப இழகின ஒரு இருதயமாக அவர் இருந்தார். க்ரௌட்ஸை பார்த்தோன்னு அப்படியே கம்பேஷனில் உருகிட்டார். ஹி வாஸ் ஃபில்ட் வித் கம்பேஷன் அப்படின்னு போட்டு, மனதுருகினார் அப்படின்னு போட்டு. சின்ன பிள்ளைங்களை தன்னிடத்தில் கொண்டு வரக்கு தடை பண்ணவங்களை ஸ்டாப் பண்ணி அந்த சின்ன பிள்ளைங்களை வர சொல்லுங்க அப்படின்னு சின்ன பிள்ளைங்களுக்கு அவர் இடம் கொடுத்தார், டைம் கொடுத்தார்.
வெரி கம்பேஷனேட். அவரை போல யாரும் மனது உருகவே முடியாது. ஆனால் செம ஸ்மார்ட்டாக இருந்தார். அவரை ஒருத்த நாய்களும் அவர் வாயில் குற்றத்தை கண்டுபிடிக்க முடியல. என்னதான் தந்திரமாக அவர்கிட்ட பேச வந்தாலும் அழகாக பதில் சொன்னார். ஒரு நாணயத்தை கொண்டு வந்து, இது யாருக்கு வரி பணம் கட்டணும், வரி பணம் கட்டுறது நியாயமா? என்ன அழகாக அவரை வாயில் பிடிக்கணும்னு பிளான் பண்ணாங்க தெரியுமா? அவர் பதில் சொன்னார்னா எதை சொன்னாலும் அவரை பிடிக்கணும். என்ன ஸ்மார்ட்டாக பதில் சொன்னார் தெரியுமா? அதில் என்ன படம் போட்டிருக்குன்னு கேட்டேன். ராயனுடையதை ராயனு கொடுங்க, தேவனுடைய தேவனை கொடுத்துருங்கன்னார். அவன் ஏதாவது பேச முடிஞ்சதா பத்தியா? ஜஸ்ட் வாக்ட் அவே. சோ ஸ்மார்ட். ஒரு விபச்சாரம் கையும் மையுமா பிடித்த ஒரு பெண்ணை கொண்டு வராங்க. அவர் ரொம்ப மனதுருகுவார்னு அவருக்கு தெரியும். அவனுக்கு என்ன பிளான் பண்ணாங்கன்னா, இவர் எப்படி போனாலும் அவளை ரிலீஸ் பண்ணி விட்டுருவாரு. அப்போ இவர் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக இருக்கிறார், நியாயப்பிரமாணத்தை செய்யாதவர்னு சொல்லி இவர் மேலே பழி சுமத்தலான்னு சொன்னார். ஒரே ஒரு கேள்வி தான் சொன்னார், உங்கள்கிட்ட குற்றமே செய்யாதவன் முதல் கல்லை தூக்கி போடுனார். அடியனும் சொல்ல, அடிக்காதனும் சொல்ல. அவ்வளோதான். அவனுடைய கான்சியஸில் குத்தப்பட்டு கல்லை கீழே போட்டு போயிட்டே இருந்தான். எதுவுமே அவங்களால எதிர்த்தே பேசவே முடியல. சூமியனை கையுடைய மனுஷனை பார்த்தோன்னு இவர் மனது உருகிட்டார். அவனை சுகமாக்கணும்னு நிற்கும் போது வந்தான்லாம். இது என்ன இது? இன்னைக்கு ஓய்வு நாள், இன்னைக்கு என்ன பண்ணக்கூடாது? சுகமாகக்கூடாது. அப்படியாப்பா? உங்களை யாரா ஒருத்தனுக்கு ஒரு கழுதை இருந்து அந்த கழுதை ஓய்வு நாள் இன்னைக்கு குழியில் விழுந்துருச்சுன்னா அந்த கழுதையை நாளைக்கு எடுத்துகிட்டு போவியா, இன்றைக்கே எடுத்துகிட்டு போவியான்னு கேட்டார். அப்போ தான் யோசித்தான், அவன் என்னடா இவர் இந்த மாதிரி கேள்வி கேட்குறாரு. அவ்வளோதான், அப்படியே போயிட்டான். நம்ம பேசாமல் எதுவும் பேச முடியல அவனால். ஆமாம், யூ ஸோ வைஸ். ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப இன்னசென்ட்டாக இருந்தார், குற்றமே இல்லாமல் இருந்தார். இன்னைக்கு அநேக யங் பீப்புளுடைய வீக்னஸ் எங்கே அவங்க அஸ்ட்ரேயா போகிறாங்க தெரியுமா? தேர் வெரி லவ்விங், வெரி இன்னசென்ட். எல்லாருக்கும் ஃப்ரெண்டு, எல்லாத்தையும் பேசுவாங்க, எல்லாருக்கும் தாராளமாக எடுத்து கொடுப்பாங்க. யூ ஆர் த குட் பாய் இன் யுவர் கிளாஸ், த குட் கேர்ள் இன் யுவர் கிளாஸ், த இன்னசென்ட், ஹார்ம்லெஸ் லைக் டவ்ஸ். யாருக்கு நீ ஒரு தீமை செஞ்சதே கிடையாது இல்லை? யூ ஆர் த குட் சமாரிட்டன் இன் யுவர் கிளாஸ் ரூம். ஆனால் அந்த ப்ராப்ளம் என்னன்னு சொன்னால், யூ ஹாவ் அ பிக் ஹார்ட் பட் அ வெரி வீக் மைண்ட். உள்ளம் பெருசு, ஆனால் மேலே தான் புத்தி இல்லை. யாரை நம்பணும்னு தெரியாது, யாரை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது, எதுக்கு எஸ் சொல்லணும்னு தெரியாது, எதுக்கு நோ சொல்லணும்னு தெரியாது. அதனால தான் இந்த வசனம் சொல்லுது, தன் மதிகேட்டின் மிகுதியினால ஒருத்தன் சோரம் போவான். ஐ லைக் த வேர்ஸ் இன் குட் நியூஸ் வெர்ஷன். இட் சேஸ், they stumble around because of their great stupidity. Some people who are very sincere can be very stupid. Some people who are very loving can lack in wisdom. இன்னைக்கு நமக்கு என்ன தேவைன்னா, நான் வழி தப்பி போகாமல் இருக்கிறதுக்கு எனக்கு ஆண்டவரே உம்முடைய ஞானத்தை எனக்கு தாரும், எனக்கு உம்முடைய தயவை எனக்கு தாரும். Give me your wisdom, Lord. அதனால தான் நம்முடைய கண் பார்க்கிறபடி நம்ம நடக்கவே கூடாது. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, மனுஷனுக்கு செவ்வையாய் தோன்றுகிற வழி ஒன்று உண்டு, ஆனால் அதனுடைய முடிவோ மரணத்தின் வழிகள். நம்ம மனசை வச்சுக்கிட்டு, நம்ம கண்ணை வச்சு, நம்ம எக்ஸ்பீரியன்ஸை வச்சு, நம்முடைய இருதயத்தை வச்சு நம்ம முன்னாடி போனோன்னா sometimes we can make major mistakes. நிறைய greeting cards நான் பார்த்துருக்கேன். One of the things that really catches my attention is, அதில் போட்டிருக்க ஒரு வார்த்தை என்னென்னா, follow your heart. என்னது? follow your heart. இருதயத்தை அப்படியே ஃபாலோ பண்ணு. ஆனால் பைபிள் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குதுன்னா, not follow your heart. It says, கர்த்தருடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திரராக இருப்பார்கள். You should not follow your heart. You have to follow the Spirit of God. அவர்தான் ஞானத்தின் ஆவியானவர். வெளி தோற்றத்தை பார்த்துட்டு
மயங்கிடக்கூடாது. ஞானத்தை அருளுகிறவர் கர்த்தருடைய ஆவியானவர். பேதுரு 2 பேரும் அவங்க முன்னாடி வந்தாங்க. அனனியா சஃபீரா கையில் பணம் வச்சுருந்தாங்க. அதை பார்த்து அவர் மயங்கிடல. அவர் சொல்கிறார், பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக நீங்கள் பொய் சொல்கிறதுக்கு ஏன் துணிஞ்சிங்க அப்படின்னு கேட்டார். இஃப் யூ ஹட் ஃபாலோட் ஹிஸ் ஹார்ட் இட் வாஸ் ஷுவர்லி மேட் அ வெரி பேட் ஜட்ஜ்மெண்ட். ஒரு தவறான ஒரு நியாய தீர்ப்பு செஞ்சிருப்பார். ஆனால் எப்படி கரெக்டாக ஒரு ஆளை இனங்கண்ணன் கண்டுபிடிக்க முடிஞ்சது அப்படின்னா, பிகாஸ் he did not follow his heart, he followed the Spirit of God. அதனால தான் நம்ம கர்த்தருடைய அபிஷேகம் நமக்கு தேவை. நம்முடைய மனதும் மாம்சம் விரும்புகிறதை செய்யாமல் கர்த்தரால் வழிநடத்தப்படுவதற்கு அவருடைய ஞானம் நமக்கு தேவை. ரொம்ப ஃபேமஸான ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் நம்ம எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வசனங்களை வாசிக்கும் போது, உன் முழு இருதயத்தோடு கர்த்தர் மேல் நீ நம்பிக்கையாயிரு, உன் சுய புத்தியின் மேல் சாராதே, உன் வழிகளிலெல்லாம் நீ அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். எப்போ தெரியுமாப்பா நம்முடைய வேஸ் டைவர்ட் ஆகாமல் சிதறி போகாமல் செவ்வையான பாதையில் எப்போ நடக்கும்னு சொன்னால், when you put your trust in God and stop leaning on your own understanding and commit your way to Him. அவருடைய வழிகளை, உன்னுடைய வழிகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து உன் சுய புத்தியில் சாராமல் கர்த்தர் மேல் நீ நம்பிக்கையாக இருக்கும்போது முடிவு என்னன்னு சொன்னால், உன் வழிகளெல்லாம் கர்த்தர் செவ்வையாக்குவார். இன்றைக்கி நான் பேசுகிற வார்த்தை யாரா ஒருவருக்கா இருக்கலாம். நீ ரொம்ப இன்னசென்ட் சாப், யூ ஆர் அ வெரி இன்னசென்ட் பர்சன், வெரி குட் பர்சன், வெரி லவ்விங், வெரி கைண்ட். இல்லை, ஒருவேளை உனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு ஹீல் த வேர்ல்டுன்ற பாட்டாக இருக்கலாம். ஐ வாண்ட் டு ஹீல் த வேர்ல்ட், ஐ வாண்ட் டு சேஞ்ச் த வேர்ல்ட், ஐ வாண்ட் டு லவ் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ், ஐ வாண்ட் டு கிவ் அ லாட் ஆஃப் லவ் டு திஸ் வேர்ல்ட். இந்த உலகத்துக்கு ஏதாவது ஒரு நன்மை செய்யணும் அப்படின்னு துடிச்சிக்கிட்டு இருக்க ஒரு வாலிபனாக இருக்கலாம். ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா உடனே போய் இறங்கி யூ வாண்ட் டு ஆக்ட் லைக் அ ட்ரூ ஹியூமன் பீயிங். அந்த மாதிரி ஒரு பாசமுள்ள மனுஷனாக நீ இருக்கலாம். there's nothing wrong about it in being very loving. ஆனால் ஒன்றை மறந்துடாத, just love alone cannot heal the world. Very loving people alone is not what the world needs. எது தேவைன்னா ஹார்ம்லெஸ்ஸாக இருக்கணும் ஒரு பக்கம், அதே நேரத்தில் ரொம்ப வைஸாக இருக்கணும். நீ வைஸாக இல்லாமல் வெறும் ஹார்ம்லெஸ்ஸாக மாத்திரம் இருந்தால் யூ வில் கோ அஸ்ட்ரே. என்ன செய்கிறோன்னே தெரியாமல் நீ போயிடுவேன், வழி தப்புகிறவனா நீ மாறிடுவேன். இன்னைக்கு நான் சொல்லுவேன், the lack of suffering and the lack of sense can make you go astray from God's plan in your life. இன்னைக்கு அதனால தான் நிறைய பேர் தேவ சித்தத்தை விட்டு வெளியே போகிறவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா some of the most innocent people, very loving people, harmless people, good hearted people, நல்ல ஜனங்களாக இருப்பாங்க, but they go out of the way. ஏன்னு சொன்னால் அவங்க குட் ஹார்ட், அவங்க குட் இன்டென்ஷன்ஸ், அவங்க ஹியூமன்னஸ், அவங்க கைண்ட்னஸ் அவங்க வீக்னஸாக மாறிடும். நம்முடைய குட் ஹார்ட் மட்டும் பத்தாது, உங்களுடைய ஞானத்தை எனக்கு தார ஆண்டவரே நீ கேளு, நீ வழி தப்பி போகாமல் இருப்பாய். நம்பர் 3, ஃபைனலி எப்பொழுதும் வாழ்க்கை வழி தப்பி போய் சிதறி போகாமல் இருக்கும் என்று கேட்டால், the last verse is Jeremiah chapter 50 and verse 6. 50ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எரேமியா, my people has been lost sheep, their shepherds have caused them to go astray and have turned them away on the mountains. They have gone from mountain to hill. They have forgotten their resting place. என் ஜனங்கள் காணாமற் போன ஆடுகள், அவருடைய மேய்ப்பர்கள் அவர்களை சிதற பண்ணி பர்வதங்களிலே அலைய விட்டார்கள். ஒரு மலையிலிருந்து மறுமலைக்கு போனார்கள், தங்கள் தொழுவத்தை மறந்து விட்டார்கள். ஆண்டவர் வேதனையோடு இந்த மக்களை பற்றி சொல்றார். இவங்க யாரால வழி தப்பி போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா, மேய்ப்பர்களால் வழி தப்பி போனாங்க. இந்த மேய்ப்பர்கள் யாருன்னா கள்ள மேய்ப்பர்கள்னு சொல்லி நம்ம முன்னால வாசிக்கிறோம். மேய்ப்பனாக அழைக்கப்பட்டோம், தங்கள் அழைப்பை மறந்தவர்களாக, அழைப்பை கைவிட்டவர்களாக, ஆடுகளை நேசிக்காமல் ஆட்டினுடைய மாம்சத்தையும்
ஆட்டினால் வரும் வருமானத்தில் மாத்திர கண் உள்ளவங்களா இருந்த ஒரு சில மனிதர்கள்ட்ட இந்த இன்னசென்ட்டான ஷீப் மாட்டும்போது இந்த மெய்ப்பன் அப்படியே முழுமையாக நம்பிட்டாங்க. அவங்களுக்கு தெரியல இந்த மெய்ப்பன்ட்ட ஆனஸ்டி இல்லை, இந்த மெய்ப்பன் வந்து நம்மளை வழிநடத்த முடியாது, அவங்க உண்மையாகவே தங்க வேலையை அவங்க செய்யலை, அவங்க உண்மையான லீடர் இல்லை, உண்மையான கைடு இல்லை அப்படின்னு தெரியாததுனால அவங்க பாதையில் இவங்க அப்படியே கண்மூடித்தனமாக பின்னால் போய் போய் கடைசியில் முடிவு என்னன்னு சொன்னால், ஒரு குறிப்பிட்ட இடம் வந்ததுக்கப்புறம் மெய்ப்பனை காணும். இவங்கள பார்த்தா ஹில்லேருந்து மவுண்டனுக்கு அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருக்காங்க. கொஞ்சம் தூரம் கூட்டு வர்ற மாதிரி கூட்டு வந்து கடைசியில் எங்கே விட்டோன்னே தெரியாமல் விட்டு போயிட்டாங்க. அதனால இவங்க நிலைமை என்னன்னு சொன்னால், they have gone astray. நான் சொல்லுவேன், the third one, எப்போ ஒருத்தன் when they will go astray, வழி தப்பி போகிறவர்களாக எப்போ ஒருத்தங்க மாறுவாங்கன்னு சொன்னால், when you have when you lack sincere and strong influences in your life, உன் வாழ்க்கையில் வந்து உண்மை உள்ள பலமுள்ள நடத்துகிறவர்கள் உன் வாழ்க்கையில் இல்லைன்னு சொன்னால், you will go astray. உன் வாழ்க்கையில் வழி தப்பி போவாய். இன்னொரு விதமாக சொன்னால், if you don't have strong leaders in your life who know where they are going, அவங்க எங்கே போயிட்டுருக்குறோன்னு தெரியாத சின்சியரான ஸ்ட்ராங்கான தெளிவான சென்சிபிள் லீடர்ஸ் உன் லைஃப்பில் இல்லைன்னு சொன்னால், நிச்சயமாய் நீ வழி தப்பி போவாய். நிச்சயமாய் நீ வந்து you will get lost. உன் பாதையை விட்டு நீ வழி தப்புவாய். ஜான் மேக்ஸ்வெல் அப்படின்னு சொல்கிற ஒரு பெரிய லீடர்ஷிப் பர்சனாலிட்டி, ஒரு பெரிய ஒரு கோச், அவர் தன்னுடைய புக்ஸில் 21 irrefutable laws of leadership அப்படின்ற ஒரு அழகான புக்கில் அவர் எழுதுறாரு, a leader knows the way, a leader shows the way, and a leader goes the way அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு உண்மையான லீடர் யாருன்னா, வழி என்னன்னு முதல்ல அவருக்கு தெரியுமா, ரெண்டாவது என்ன பண்ணுவார்னா வழியை காட்டுவாராம், மூணாவது அந்த வழியில் அவர் முன்னால் போவாராம். தட் இஸ் அ லீடர். அப்போ சரியான லீடர்ஸ் உன் லைஃப்பில் இல்லைன்னு சொன்னால் நீ நிச்சயமாய் வழி தப்பி போவாய். இயேசு சொன்னார், சிலர் இருக்காங்களாம் வழி காட்டுறேன்னு சொல்லுவாங்களாம். அவங்க யாருன்னு சொன்னால், குருடரை கையை பிடிச்சிட்டு வழி நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்களே யார் தான்? குருடர்கள் தானா. குருடரை ஒரு குருடன் வழிகாட்டினா 2 பேரும் சேர்ந்து குழியில் விழுவான்னு இயேசு சொன்னார். ஒரு முறை நியூயார்க்கில் ஒரு பெரிய இன்டர்ஜெக்ஷனில் ஒரு 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 கேர்ள் வந்து ஒரு வயசான மனுஷன் வந்து அவர் என்ன பண்ணார்னா, கிராஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப தயங்கி சரியான கூட்டம், கிராஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப தயங்கி நின்றுக்கிட்டே இருந்தார். எல்லாரும் போகிறாங்கன்னா இவருக்கு துணிச்சல்ல, யாராவது நம்மளை கூட்டு போக மாட்டாங்களான்னு இவர் பயந்து நின்றுட்டு இருக்கும்போது ஒரு அழகான பொண்ணு என்ன பண்ணான்னா பக்கத்தில் வந்து நின்னா. கொஞ்ச நேரம் நின்றுட்டு அப்படியே மெதுவாக இவருடைய கையை டக்குன்னு பிடிச்சாலும் திரும்பி பார்த்தா ஒரு யங் கேர்ள் வந்து கையை பிடிச்சி ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கு. அப்போது என்னை கிராஸ் பண்ணலாமா அப்படின்னு, ஓ எஸ் அப்படின்னு சொன்னோடனே இவர் நடக்க அந்த பொண்ணு வேகமாக கையை பிடிச்சி இழுத்துட்டே போகுது. கொஞ்ச நேரம் பார்த்தா சிக்னல் வந்து ரெட்டு விழுந்துருச்சு. இந்த பொண்ணு நடந்துகிட்டே இருக்குது. இவருக்கு பயம் அங்கே வர்ற டாக்ஸியெல்லாம் வந்து நிறுத்தி ஹார்ன் அடிக்கிறான், மோதுற மாதிரி வர்றான். அப்போ இவர் பயந்து நடுங்கி எப்படியும் அடுத்த சைடு போயிட்டு கேட்டாரா, என்ன உனக்கு நான் பைத்தியமாக பிடிச்சிருக்கு, நீங்கள் நான் செத்தே போயிருப்பேன், என் கையை பிடிச்சி இப்படி இழுத்துட்டு போறியே அப்படின்னா. அந்த பொண்ணு சொல்லிட்டேன், எனக்கு கண்ணு தெரியாது, நீ தான் கண்ணு தெரியும் நினச்சி நான் உன்னை இழுத்துட்டு வந்தா நீ என்ன இப்படி பண்ணிட்டியேன்னு அவ சொல்கிறா. அது வரைக்கும் தெரில இந்த பொண்ணுக்கு என்ன பண்ணல, அவருக்கு கண்ணு தெரில. ஆனால் இவர் எதை தான் பார்த்தாருன்னா, யங்காக இருக்குது பொண்ணு, அதனால் நம்மளை என்ன பண்ணிடுறோம், கூட்டு போயிடும். ஆனால் அது யங்கு குருடு இது, அதனால் யங்காக கூட்டு போய் குளிரத்தில் பார்த்து அந்த மனுஷன் உயிரோட பிழைச்சதே பெரிய புண்ணியம். இப்போ நிறைய பேர் இந்த மாதிரி தான் தோற்றத்தை பார்த்துட்டு கண்டிப்பாக இவங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். இது ஒரு பெரிய மாயை. யாராவது ஒருத்தர் அழகாக இருந்துட்டாங்கன்னா போதும், நமக்கு மனசில் என்ன தோணுன்னா, ஃப்யூச்சர் இவங்க நம்மளை நீட்டாக நடத்திட்டு போயிடுவாங்க. அதை பார்த்தீங்கன்னா அதுவே எங்கே போகிறதுன்னு தெரியாமல் தட்டு மாறிக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்ம ஒரு ஆளுடைய வசீகரம், அழகு அதெல்லாம் பார்த்த உடனே நம்ம என்ன பண்ணுறோன்னா, we start to trust them, you know. We think looks is equal to leadership. We equate fair is equal to fantastic. Tall is equal to tremendous. We really don't know if they are good leaders. நம்ம வாழ்க்கையை வழிநடத்துறவங்க யாரு? How do you choose your leaders in your life? Who gets your attention in your life? Who do you respect? யாருக்கு நீ ரொம்ப இடம் கொடுக்குற உன் லைஃப்ல?
யார் உன்னை ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது? யாருடைய பேச்சுக்கு உன்னை வந்து ரொம்ப உன்னை மயக்குது? யாருக்கு நீ ரொம்ப ஈஸியாக நீ கீழ்ப்படிவ? Who are they? Have you analyzed them? Do you know who they are? அவங்க ஜெபிக்கிறவங்கன்னா அது உனக்கு தெரியுமா? தங்க வாழ்க்கையை கர்த்தருக்கு பிரியமா நடத்துறாங்களான்னு தெரியுமா உனக்கு? தங்க வாழ்க்கையை சுத்தமா வச்சிருக்கிறாங்களான்னு அது கொஞ்சமா உனக்கு யோசிக்க தோணுதா? நிறைய வேளையில் நம்ம யாரார் மேல ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா சம்டைம் என்ன பண்ணுவோம்னா அவங்க செய்கிற தப்புங்களை கூட ஒரு பெரிய ஹீரோயிக் ஆக்டாக எடுத்துக்கிடுவோம். நமக்கு யாராவது ஒரு ஃப்ரெண்டை ரொம்ப பிடிச்சி வச்சுக்கணும், காப்பி அடித்து மாட்டிட்டான்னா பெரிய ஆளாக இருப்பான் போல, ரொம்ப உஷாராக இருக்கான். திருடன்னு சொல்ல மாட்டோம், எப்படின்னு சொல்லுவோன்னா செம்ம உஷாராங்க. ஏன்னு சொன்னால் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். யாராவது ஒருத்தர் ரொம்ப பிடிச்சி வச்சுக்கிங்களேன், ஒரு 20 கிலோமீட்டர் போக வேண்டிய ரோட்டில் 90 ஓட்டு போனான்னா அப்பா என்ன மாதிரி ஓட்டுறான், அவன் பெரிய ஸ்டண்ட் மாஸ்டராக இருப்பான் போல இருக்கு. நீ அந்த பைக்கில் ஏறி உட்காந்தினா ஒரே ட்ரிப்பில் பரலோகம் போயிடலாம். அது உனக்கு தெரியாது. You don't think about it. But sometimes we just take every mistake and try to glorify it because we just blindly follow some people. We don't know if their influence is positive in our life. உன் வாழ்க்கையில் யார் உன்னை வழி நடத்துகிறாப்பா? பிளைண்ட் கைட்ஸா, குட் கைட்ஸா? அதனால தான் பவுல் சொன்னார் தீமோத்தேயிட்ட, நீ இந்த பாலியத்தின் இச்சைகளை விட்டு விலகி ஓடு. இல்லை, ஆனால் நீ ஓடும்போது ஒன்றை மறந்துடாத, தேவனை தேடுகிறவர்களோடு நீ போய் சேர்த்துக்கோ, தேவனை நேசிக்கிறவர்களோடு போய் சேர்ந்துக்கோ. இன்னொரு விதமாக சொன்னால், பழைய வாழ்க்கையை விட்டு நீ ஒழுங்கா நீ திசைத்து மாறாமல் நீ போனோன்னா, ஃபைண்ட் சம் குட் பீப்புள் ஹூ கேன் ஆக்சுவலி லீட் யுவர் லைஃப். விழுந்துட்டு இருக்கிறவனை போய் பிடிச்சினா நீயும் விழுந்துருவ. குருடனை உனக்கு வழிகாட்டியாக மாற்றினா நீயும் நிச்சயமாக ஒரு நாள் குழியில் விழுவ. உன் வாழ்க்கையை சரியான லீடர்ஸ் உன்னை நடத்தணும். ஸ்ட்ராங் லீடர்ஸ், சின்சியர் லீடர்ஸ், people who can handle their own life, who can stand up like an example before you, who have some values in their life. ஆண்டவரே எனக்கு நீ ஞானம் தாரும். லுக்ஸை வச்சு, அப்பியரன்ஸை வச்சு, அவங்களுக்கு இருக்கிற கொஞ்சம் கிஃப்ட்ஸை வச்சுட்டு நான் பின்னால் போயிடக்கூடாது. அவன் கொஞ்சம் தூரம் கொண்டு போகிற மாதிரி கொண்டு போயிட்டு கடைசியில் என்ன பண்ணுவான்னா வழியில் விட்டுருவான். அண்ட் இல் பி கோயிங் அஸ்ட்ரே ஃப்ரம் ஹில் டு மவுண்டன், டோன்ட் நோ வேர் டு செட்டில் டவுன். எங்கே போய் உட்காருறதுனே தெரியாமல் மலைக்கும் பள்ளத்தாக்குக்கும் மேடுக்கும் அலைஞ்சு திரிகிறவனா மாறிடுவேன். நிறைய யங் பீப்புள் டுடே, யூ காட் அ ஃப்ரெண்ட், யூ காட் இன்டு அ குரூப், யூ காட் இன்டு அ கேங். இது முடிவு என்னன்னா, யூ டோன்ட் நோ வேர் யூ ஆர். உன் வாழ்க்கையில் உள்ள ஹார்ட் ஏர்ன் வேல்யூஸ் இன்னைக்கு நீ குழியில் புதைச்சிட்ட. ஒரு காலம் சில காரியங்களை செய்யறதுக்கு நீ பயந்த உனக்கு பயமே இல்லாமல் போயிடுச்சு. உன் கான்ஷியன்ஸ் வந்து அப்படியே மழுப்பி போச்சு. ஏன்னு சொன்னா, யூ காட் இன்டு தட் கேங் அண்ட் சின்ஸ் யூ காட் தேர், அந்த ஆளோட நீ கன்வர்சேஷன் ஆரம்பிச்ச பிறகு things have totally gone off track. Some of the things you would never do 10 years ago, you do it very easily now. சர்வசாதாரணமாக நீ செய்கிற சில வேர்ட்ஸை வந்து உன்னுடைய வாட்ஸ்ஆப்பில் நீ வந்து டெக்ஸ்ட் பண்ணுற கூட உனக்கு பயப்படுவ ஒரு காலம். But now those things become so easy. Some of the sites you will never visit, ஆனால் இன்னைக்கு அது ரொம்ப சாதாரணமாகிடுச்சு. Because you have got very bad leaders who said it is okay to do that. அது செய்கிறதெல்லாம் ஒன்றுமே இல்லை, தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி 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 உன்னை மயக்கின நிறைய பேர் உன்னுடைய லைஃப்பில் இன்ஃப்ளூயன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. Some of these people are well dressed, they were very decent looking, அவங்க நல்ல ஹை பொசிஷன்ஸில் இருக்கிறாங்க, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க, உன்னோட நிறையா மார்க் எடுத்திருக்காங்க, உன்னோட பார்க்க ரொம்ப அழகாக இருக்காங்க. they are looking very modern, they are very popular, very talented people. அவங்களே செஞ்சாங்கன்னா அது தப்பாக இருக்காது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். and therefore we start making compromises. அவங்களுடைய கம்பெனியில் நம்ம போய் சேர்றதுக்காக we say if they can do it, I can also do it. They look like nice people, they are high in position, they get more salary, they got a lot of influence. அவங்க செய்யும் போது நம்ம செய்யாமல் இருந்தால் எப்படி? நம்மளை தப்பாக நினைப்பாங்க.
அப்படின்றதுக்காக we just get into their company and try to become part of that peer group. அந்த குரூப்பில் ஒரு ஆளாக மாறுறதுக்காக we lose our principles, we lose everything because we got into a very bad low life leadership. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், don't go astray, don't go astray. சிம்சோன் அடிக்கடி நமக்கு ஒரு எச்சரிப்பு. பயங்கர ஸ்ட்ராங் மேன், ஒரு அனாயிண்டட் மேன், ஆண்டவருக்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு மனுஷன். he looked very different. ஆனால் அவன் லைஃப்பில் ஒரு பொண்ணு உள்ள நுழைஞ்சா, and she was very beautiful. ஆனால் அவளுக்கு அபிஷேகம் கிடையாது, ஆண்டவர் கிடையாது, எந்த வல்லமையும் கிடையாது, எந்த குறிப்பிட்ட டேலண்ட்ஸுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஒன்றே ஒன்று அவட்ட என்ன இருந்துச்சுன்னா, she had beauty, அழகு மாத்திரம்தான் அவட்ட இருந்துச்சு. வேறு எதுவுமே அவளுக்கு சொல்லிக்கிறாப்புல ஒன்றுமே இல்லை. ஆனால் அந்த சாம்சன் வந்து எதுக்கு போய் விழுந்தான்னு சொன்னால், அழகுக்காக விழுந்தான். விழுந்துட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா தனக்கு இருக்கிற வேல்யூஸ், தனக்கு இருக்கிற மேன்மைகளை அவன் அறியாமல் கடைசியில் அவளுக்காகவே எல்லாத்தையும் செஞ்சு, அவள் சொல்கிறதெல்லாம் செஞ்சு, அவள் கேட்குறதெல்லாம் கொடுத்து, கடைசியில் தன்னோட ரகசியத்தை என்ன பண்ணிட்டான், கொடுத்துட்டான். கடைசியில் கண்ணே போயிடுச்சு, முடிவில் வாழ்க்கையே போயிடுச்சு. உன் வாழ்க்கை அஸ்ட்ரேயா போகாமல் இருக்கிறதுக்கு உன் வாழ்க்கையினோட கீஸை யார்கிட்ட கொடுத்துருக்க? Who knows your passwords? Who knows your secrets? Who has a very free way into your life? அவங்கள பற்றி எச்சரிப்பாரு. உன் லீடர்ஸ் வந்து உன்னை எங்கே வேணால் நடத்த முடியும். ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறமா நீ நேரான பாதையில் போறியா, நீ டைவர்ஷனில் போயிட்டுருக்கியான்னு உனக்கே தெரியாது. சிம்பிளி பிகாஸ் முழுவதுமாக ஒருத்தரை ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்ட. ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த மனுஷனும் இல்லை, கர்த்தரே என் மேய்ப்பராக இருக்கிறார். அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்ப்பார், அவர் என்னை தண்ணீர் உள்ள இடங்களிலே என்னை கொண்டு போய் சேர்ப்பார். இன்னைக்கு மாலையில் கர்த்தர் பேசுறாரு, டோன்ட் கோ அஸ்ட்ரே. வழி தெரியாமல் அலைந்து திரிந்த உன்னை உன் மேய்ப்பனும் கண்காணியுமானவரிடத்துல ஆண்டவர் திருப்பி இருக்கிறார். எழும்பி நிற்கலாமா? ஜெபம் பண்ண போறோம். இன்னைக்கு ஆண்டவனோடு பேசின வார்த்தை நேரடியாக உன்னோடு ஆண்டு தொட்டிருக்கிறார். எனக்கு தெரியும் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நான் வழி அறியாமல் அலைந்து திரிகிறவனாய் இல்லை, நான் நேர்வழியாய் உம்மை பின்பற்றி வருகிறவனாய். எனக்கு முன்பாக ஒரு மேய்ப்பன் போயிட்டு இருக்கிறார், அவருக்கு என் வழிகளை நான் ஒப்பு கொடுக்க நான் ஆயத்தப்படுத்துறேன். I want to be led by you, Lord. I don't want to go astray. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, முடிவு மரணத்தின் வழிகள். விசாலமான பாதையில் அநேகர் போலாம், அவருடைய முடிவு அழிவு. என்னை நடத்துகிறவர் என் தேவனா இருக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் 3 காரியங்களோடு உங்கள்கிட்ட பேசினார். Sometimes the lack of suffering, உன் வாழ்க்கையில் for the past 10 years குறிப்பிட்ட விதமாக எந்த ப்ராப்ளம்ஸுமே உனக்கு இல்லை, மேஜரான பிரச்சனைகள் எதுவுமே உன் லைஃப்பில் இல்லை, எந்த விதமான ஒரு குறைவு இல்லை, எல்லாம் அப்பா அம்மா பார்த்துக்கிறாங்க, எல்லாமே வீட்டில் இருக்கவங்க கவனிச்சுக்கிறாங்க, எந்த ஹெல்த் இஷ்யூ உனக்கு இல்லை, எந்த ஒரு ஃபெயிலியர் இல்லை, எல்லாம் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. அநேக வேளை இந்த ஸ்மூத் ரோடில் we forget God. அவருடைய சத்தத்தை நம்ம கேட்கறதே இல்லை, அவருடைய ஆலோசனைக்கு நம்ம இடம் கொடுக்கறதே இல்லை, ஒரு டெசிஷனுக்கு முன்னாடி ஜோம் பண்ணுறதே கிடையாது. எல்லாம் நம்ம மனம் போன போக்கில் போயிட்டே இருக்கும். பிகாஸ் there have been no sufferings. சஃபரிங்கே இல்லாதது உன் வாழ்க்கை ஆண்டு விட்டு தூரமாக்கிருச்சா, கிறிஸ்துவ வாழ்க்கையில் விசுவாசத்தை குறைச்சிருச்சா, உன் வழியில் தாறுமாறுகளை கொண்டு வந்துருச்சா? ஆண்டவரே, இன்றைக்கு என்னை நேர் வழியில் நடத்தும். The lack of suffering, the lack of sense, innocent children, மாயமில்லாம குற்றமில்லாம இருக்கிறப்பா, நீ நல்லது தீமை தெரியாம நீ எல்லாரையும் நீ நம்புற, அதுவே உன் வீக்னஸா மாறலாம். பிசாசானுமே இக்னரன்ஸ் கூட பயன்படுத்துவான். உனக்கு தேவ ஞானம். எனக்கு ஞானத்தை தார ஆண்டவரே. Give me wisdom, Lord. Give me wisdom. ஞானம் இல்லாம நான் நடந்துக்கிற வாழ்க்கையிலிருந்து என்னை விடுதலை ஆக்கும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணு. புத்தி இல்லாம நான் செஞ்சிடறேன், புத்தி இல்லாம பேசிடுறேன், புத்தி இல்லாம நடந்துடுறேன், எனக்கு ஞானத்தை தார். ஒருவேளை sometime you may lack strong leaders in your life, sincere leaders,
வாழ்க்கை இல்லாமல் போயிட்டாங்க. எனக்கு நல்ல லீடர்ஸை தார ஆண்டவரே. உண்மையா நீ ஜெபம் பண்ணணும். நல்ல ஃப்ரெண்ட்ஸை தாரும், நல்ல டீம் மெம்பர்ஸ் எனக்கு தாரும், எனக்கு நல்ல ஹெல்பர்ஸ் எனக்கு தாரும், நல்ல சப்போர்ட் பீப்புள் எனக்கு தாரும், எனக்கு தாரு ஆண்டவரே சொல்லி ஜெபம் பண்ணு. இயேசு சுவாமி 12 பேரை தெரிந்தெடுக்கிறதுக்கு இரவு முழுவதும் ஜெபம் பண்ணார். எனக்கு நல்ல பீப்புள் எனக்கு தாரும் ஆண்டவரே. சரியான மெய்ப்பர்களை, என் இருதயத்துக்கேற்ற மெய்ப்பர்களை, சத்தியத்தில் நடத்துகிற மெய்ப்பர்களை என் கண்கள் காணட்டும் கர்த்தாவே. மாயமான மக்களை எல்லாம் பார்த்து நான் மயங்கிடக்கூடாது. அவருடைய பேச்சையும் முகத்தையும் அவருடைய வார்த்தைகளையும் கேட்டு நான் மயங்கிடக்கூடாது. வழி தப்பி போயிடக்கூடாது. இன்றைக்கு நான் உம்மண்டை திரும்ப வர்றேன். I want to finish with the good news. லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறது, வழி தப்பி போன ஒரு ஆடு ஒன்று இருந்தது. 100 பேர் அதோடு இருந்தாங்க. ஆனா ஒன்று மட்டும் வழி தப்பிடுச்சு. ஆனா அந்த வழி தப்பி போன இந்த ஒரு ஆட்டுக்காக 99 ஆடுகளை தொழுபத்தில் விட்டு அந்த ஒரு ஆட்டை தேடி கண்டுபிடிக்க மேய்ப்பன் வந்தது போல இன்னைக்கு இந்த பெரிய குரூப்ல நீ ஒரே ஒரு பிள்ளை, ஒரு பையன், உன்னை தேடி ஆண்டு இன்னைக்கு வந்திருக்கிறார். நான் இன்னைக்கு ஜெபம் பண்ணும்போது என்னுடைய அறைகளில் நான் சொல்லிட்டு இருந்தேன், ஆண்டவரே, தன்னை ஆண்டவருக்கு திரும்ப ஒப்பு கொடுத்து வழி தப்பி போனவர்களில் திரும்பி வர்றதுக்கு எனக்கு இன்னைக்கு 100 பேர் வேணாம். அந்த 100 பேர்ல ஒருவர் வழி தப்பி போயிருந்தா அவர்களை திரும்ப திருப்புகிற நம்முடைய கரம் இன்றைக்கு இறங்கட்டும். நம்முடைய கரம் இன்றைக்கு இறங்கட்டும் ஆண்டவரே. ஞானம் இல்லாம நான் வழி தப்பி போயிட்டேன், ஞானம் இல்லாம போயிட்டேன், புத்தி இல்லாம நான் போயிட்டேன். கர்த்தருடைய ஞானத்தை நான் தேடல. என்னுடைய அதிகமான வசதிகளும் பணமும் என்னுடைய எல்லா சௌகரியங்களுமே என்னை வழி தப்பி போக பண்ணிருச்சு அப்படின்ற நிலையில் நீ வந்திருக்கலாம். அல்லது எனக்கு சரியான லீடர்ஸ் எனக்கு இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, நான் சேர்ந்த ஸ்கூலில், என்னுடைய யூனிவர்சிட்டியில், என் கிளாஸில் ஒருவனாகிலும் நல்லவன் இல்லை, நான் எல்லாரையும் நம்பிட்டேன், என்னுடைய கம்பெனியில் ஒருவராகிலும் பக்தி உள்ளவங்க இல்லை, நான் எல்லாரோடையும் இருந்து பழகி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நான் வழி தப்பி போயிட்டேன். இன்றைக்கு நான் இந்த மீட்டிங்கில் ரியலைஸ் பண்ணுறேன், I've gone too far away, I've given too much space. ஆனால் இன்றைக்கு என் மெய்ப்பனும் கண்காணியுமானவரிடத்தில் நான் திருப்பப்பட்டிருக்கிறேன். என்னை வழி நடத்தும் ஆண்டவரே, என்னை திரும்ப மண்டையில் கொண்டு வாரும் என்று சொல்லி இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன். அந்த ஒரு பிள்ளைக்காக, அந்த ஒரு பையனுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எப்பவுமே நான் அடிக்கடி நான் சொல்லுவேன், முன்னால் கர்த்தரை கொண்டு ஒப்பு கொடுன்னு சொல்லுவேன். நான் எப்பவுமே உங்களை என்கரேஜ் பண்ணுறேன், டோன்ட் பி அஷேம்ட், டோன்ட் ஃபீல் ஷை. ஏன் தெரியுமாப்பா, இயேசு எப்பொழுதுமே ஒப்பு கொடுக்க சொன்ன பொழுது பப்ளிக்காக தான் அவங்கள கன்ஃபஸ் பண்ண சொன்னார். பப்ளிக்காக ஆண்டவர் சொன்னார், என்னுடைய நாமத்தை குறித்து மனுஷனு முன்பாக நீ அறிக்கை பண்ணுறதுக்கு நீ வெட்கப்படுவாயானால் நான் தேவ தூதர்களுக்கு முன்பாக உன் பேரை குறித்து வெட்கப்படுவேன்னு சொன்னார். நான் சொல்வேன், கர்த்தருக்கு முன்னாடி வெட்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீ ஆண்டவருக்கு நீ முழுவதும் ஒப்பு கொடுத்து வழி தப்பி போயிருந்தா இன்றைக்கு நான் வழிக்கு திரும்பி வர்றேன். ஆண்டவரே, என்னை 100% நமக்கு ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே, என்னை திரும்பவும் பக்கத்தில் திருப்புன்னு சொல்லி கேட்குற ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி இங்கே இருப்பாயானா இந்த ஒரு சரணத்தை பிள்ளைகள் பாடும் பொழுது எழும்பி முன்னால் இந்த பிளாட்ஃபார்மில் முழங்கால் படிட்டு ஆண்டவருக்கும் வாழ்க்கை ஒப்புக்கொடு. This is a chance that God gives in your life to come back to Him. என்னை தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில் முன்னால வாங்கம்மா. Come front. Get up and come front. Come front. Don't be in the back. குயவனே உம் கையில் வல்லமுள்ள மேய்ப்பன் இங்க இருக்கிறார். உன்னை நேசிக்கிற ஒரு மேய்ப்பன் இருக்கிறார்.
என் சித்தமல்ல, என் மனம் போன வாழ்க்கையில வாழ்ந்தது போதும். உம் சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என் சித்தமல்ல, என்னை தருகிறேன், என்னை கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. Lord, I commit myself. I commit myself. One more time. என்னை தருகிறேன், உம் கரத்தில் என்னை படைக்கிறேன், என்னை தருகிறேன், என்னை தருகிறேன், உம் கரத்தில் என்னை படைக்கிறேன், என்னை தருகிறேன், என்னை தருகிறேன், உம் கரத்தில் என்னை படைக்கிறேன். கரங்களை உயர்த்தி சொல்லுமா, என்னை தருகிறேன், என்னை உம்முடைய வழியிலே நடக்கும்படி, உம்முடைய ஆலோசனையின்படி நடக்கும்படி என்னை முற்றிலுமாய் தருகிறேன். அடைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன், உம் கரத்தில் என்னை படைக்கிறேன், உம் பாதத்தில் இந்த 3 காரியங்கள் ஆண்டவனோடு இன்னைக்கு பேசியிருக்கலாம். 3 things. Lack of suffering. எனக்கு வேண்டிய பணம், பொருள், வெற்றி, வசதி, equipments, gadgets, answers to prayer, marks, promotions, dress, vehicles, எல்லா accessories, என்னென்ன வேணுமோ எல்லாம் என் கையில் வந்துருச்சு. அது வர 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 கொஞ்சம் கொஞ்சமாக வழி மாறி போயிட்டேன். நான் உபத்திரவப்படுறதுக்கு முன்னால் ஒழுங்காக இருந்தேன். உபத்திரம் வந்தபோது ஒழுங்காக இருந்தேன். ஆனால் உபத்திரவப்படுறதுக்கு முன்னால் நான் சோரம் போயிட்டேன். ஆண்டவரே, என் வசதிகளே என்னுடைய வினையாக மாறிடுச்சு. என்ன மன்னியும். இதையெல்லாம் கொடுத்த உண்மை நான் மறந்துட்டேன். இதையெல்லாம் கொடுத்த உண்மை மறந்துட்டேன். உண்மை மறுதளிச்சுட்டேன். சில பேர் சொல்லலாம், since the moment I got that connection, I got that equipment, நான் ஒழுங்கா இருந்தேன். என்றைக்கு என் கையில் அந்த செல்போன் வந்துச்சோ, I got so distracted, gone astray. என்றைக்கு என் கையில் 4G வந்துச்சோ, I just gone so far away. I just got diverted. All the good things have gone away. My mind is so corrupted now. ஆண்டவர் சொல்றார், நீ அஸ்ட்ரேவா போறதுக்காக நான் அதை கொடுக்கல, என் பக்கம் வர்றதுக்காக தான் நான் கொடுத்தேன். கிருபையாக நீர் எனக்கு தருவதெல்லாம் அருமையாக உம்மண்டை என்னை சேர்க்கணும்பா. எனக்கு உம்மண்டை திரும்புகிற பாக்கியத்தை தார். சிலர் ஞானம் இல்லாம வழி தப்பி போயிருக்கலாம். புத்தி இல்லை ஆண்டவரே, எனக்கு வெகுளியாவே நான் வாழ்ந்து தவறுகளை செஞ்சுட்டேன், வழி தப்பிட்டேன். சில பேர் சரியான லீடர்ஷிப், சப்போர்ட் குரூப் இல்லாமலே நீ வழி விலகி இருக்கலாம். I'll give you 2 minutes as the music is softly playing. Open your heart and pray to God. கர்த்தருக்கு ஒப்பு கொடு. It's a wonderful place.
உடைந்த உள்ளங்களை ஆண்டவர் சீர்படுத்துவார். தொலைந்து போனவர்களை கண்டுபிடிக்கிற ஒரு அரவணைக்கும் கரம் உன் பக்கத்தில் வந்திருக்கு. கண்ணை மூடி உன் கையை உயர்த்தி ஆண்டவரை ஜெபம் பண்ண ஆரம்பி. அந்த காரியத்தை கர்த்தருக்கு ஒப்புக்கொடு. வெட்கப்படாம நீ கர்த்தருக்கு ஒப்புக்கொடு. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஒரு இரக்கத்தின் தேவன் உன் முன்னாடி நின்றுட்டு இருக்கிறாரு. உன்னை அரவணைக்க அவர் நின்று கொண்டிருக்கிறார். அவர் உன்னை திரும்ப சேர்த்து கொள்வார். நீ தூரமாய் போன ஒவ்வொரு பாதையிலிருந்து உன்னை திருப்ப அவர் வல்லவராய் இருக்கிறார். ஒரு வல்லமுள்ள மெய்ப்பனுக்கு உன்னை முழுவதுமா ஒப்புக்கொடு. முழுவதுமாய் உன்னை ஒப்புக்கொடு. அவருடைய வழி நடத்த போதுமானவராய் இருக்கிறார். நீ ஜெபம் பண்ணும்போது ஒரு தீர்மானம் எடு. ஆண்டவரே, இந்த காரியத்துக்கு நான் திரும்பி போக மாட்டேன். இந்த ஆளுக்கு நான் இனிமேல் இன்ஃப்ளூயன்ஸ்க்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். இந்த கும்பலுக்கு எனக்கு இன்னொரு முறை நான் இடம் கொடுக்க மாட்டேன். ஆண்டவரே, இந்த புத்தியினத்துக்கு இனிமேல் நான் போக மாட்டேன். உங்களுடைய ஞானத்தை தாரும் ஆண்டவரே. I'll give you 1 minute. Come on, open your mouth and pray. உனக்காக நீ ஜெபம் பண்ணு. ஆண்டவரை ஸ்பெசிஃபிக்காக சொல்லி ஜெபம் பண்ணு. இந்த காரியத்தில் வழிவிட்டு ஆண்டவரே, உம்மோட்டு தூரம் போயிட்டேன், எனக்கு கிருபையாய் மனம் இறங்குன்னு சொல்லி ஜெபம் பண்ணு. I'll give you 1 minute. நீ யாராவது வரணும்னா கூட முன்னாடி சீக்கிரமாக முழங்கால் பண்ணிட்டு நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். If anybody wants to come, don't delay it. Don't despise. Don't deny this opportunity. It's a great opportunity to be in the altar of God and commit your things to God. உன்னை உடைக்கும்படி அல்ல, உடைந்த உன்னை உருவாக்குறது ஒரு தேவன் இங்கே இருக்கிறார். ஒப்பு கொடுத்து அவற்றை ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணு. ஹல்லேலூயா. உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்ததை நீர் அந்நாள் வரைக்கும் காக்க உண்மை உள்ளவர். இந்த பிள்ளைகள் தங்கள் வழிகளை உமக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறாங்க. உன் பக்கமாய் பூரணமாய் திருப்பும். இன்று முதல் அவங்க லைஃப்ல ஒரு டர்னிங் பாயிண்ட் வரட்டும். உம்மண்டை திருப்பி உயிர்ப்பியும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். அன்பான நேயர்களே, இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைந்தது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேலும் எங்கள் ஆராதனைகளை நீங்கள் காண விரும்பினால் ஏசிய ஆவடி என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய இமெயில் அட்ரஸ் acaavadi@gmail.com. மற்றும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 938-023-7774 மற்றும் 938-221-7774. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.